டேப்ல உட்கார்றதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது அப்படியே கனி வந்து ஒரு பாயிண்ட்ட புடிச்சுட்டாங்க. நம்ம வாரம் முழுக்க ஒண்ணுமே பண்ணல. இவனுங்களுக்கு சோறு மட்டும் தான் போட்டோம். வீக்கெண்ட்ல பார்வதின்னு ஒரே ஒரு பேர சொன்னோம். அங்க இருந்த எல்லாருமே கைய தட்டிட்டாங்க. இனிமே வந்து நம்ம பார்வதிய தொட்டா மட்டும் தான் நம்மளோட இதுவுமே கொஞ்சம் இதாகும் அப்படின்றத கனி ஃபீல் பண்ணிட்டு, தொட்டதுக்கெல்லாம் பார்வதி. ஓகே. பார்வதி அப்படியே சபரி கிட்ட பயங்கரமா அன்பா பேசுறது. இந்த பக்கம் வந்து பார்வதி கிட்ட வந்து ஒரு மாரி ரூடா பிஹேவ் பண்றது. அதத்தான் அவங்க பண்றாங்க. ஓகே. சோ அத வந்து அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி மேபி இன்னைக்கு 1 எபிசோட்ல அது அந்த அளவுக்கு பெருசா காட்டல. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட். எனக்கு பார்வ பிடிக்கும்னு நம்ம சொன்னதே இல்ல. நம்ம டே 1ல இருந்தே வந்து பார்வ பண்ற எல்லாத்தையுமே முடியலடா, டார்ச்சரா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு, கோவமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். சோ எனக்கு அவங்க சாரி கேட்டதுல வந்து உடன்படிக்கையே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு அவங்க சாப்பிட்டாங்க, நார்மல் அதெல்லாம் ஓகே தான். தென் தி கான்வர்சேஷன் இன்னைக்கு நடந்ததுல்ல, இன்னைக்கு தி என்டையர் டே வாஸ் லைக் ஹெக்டிக் அப்படிதான் இருந்துச்சு. மேபி நீங்க லைவ் வந்து இந்த காமெடிய பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் லைவ் பார்த்தேன். ஒரு 2 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். 2 மணியா, 3 மணியான்னு எனக்கு தெரியல. தே வர் ஃப்ளர்ட்டிங் லைக் எனிதிங். யாரு? நம்ப எஃப்ஜே அண்ட் ஆதிரை. ஓகே. தே வர் ஃப்ளர்ட்டிங் லைக் எனிதிங். வந்து 8 நாள் தான ஆகுது. 8 நாள்ல உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஒரு காதலோ, இல்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸோ, ஹவ் இட் வில் கெட் டெவலப்ட் அப்படின்றது வந்து இட் வாஸ் பிட் சர்ப்ரைசிங். அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல. நீங்க அதே இடத்துலயே சொல்றீங்க. ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். நான் வரப்பயே சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. நம்ம தலைவர் வந்து கேட்கிறாரு, "ஏய் தெரியுதா நம்ம 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நல்ல பொசிஷன் தேடுறாங்க. இடத்த தேடுறாங்க. தேடி போய் உட்கார்ந்து நைட் ஃபுல்லா தே ஆர் லைக் டாக்கிங் ஷிட் விச் வாஸ் அனாயிங். அது ஆக்சுவலி நான் ஒரு போஸ்ட் கூட நான் போட்டேன். மேபி நான் மேல கூட பின் பண்றேன். இது என்ன உலக செய்தியா? இத மேல பின் பண்றதுக்கு நீங்க கேட்கலாம். பட் என்ன பண்றது? பிக் பாஸ பத்தி பேசும்பொழுது எல்லாத்தையுமே தானே நம்ம பேசணும். சோ ஐ கேன் பின் மேல போட்டிருக்கேன் பாருங்க. சோ அந்த போஸ்ட் தான் அது. ஓகேவா? அத பார்க்கும்போது எனக்கு பயங்கர நானே வந்து நெறைய வந்து அவங்கள ரொம்ப ப்ரீவியஸ் சீசனோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, கம்பேர் பண்ணி பேசும்போது ஒரு ஒரு இதா நாங்களே நேத்து பேசியிருந்தோம். பட் அந்த கருத்துக்கு இவங்களுமே வந்து என்ன சொல்றது? சப்போர்ட் பண்ற மாதிரியே தான் அவங்களோட பிஹேவியர் இருக்கு. பிளைண்டா ஷி இஸ் கோயிங் பிஹைண்ட். அவன் வந்து தெளிவா சொல்றான். அந்த பையன் என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து இப்ப நான் ஃபியூச்சர்ல ஒரு படம் பண்றேன் அப்டின்னா, அந்த படத்துல நான் நடிக்கும் பொழுது ஆ என்ன வந்து ஒரு ஹீரோவா பார்க்க மாட்டாங்க. இந்த பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற நான் பண்ண வேலையா தான் அவங்க பார்ப்பாங்க. எனக்கு அப்படி நான் ஒரு படத்துல நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்றாப்ல. ஆனா எனக்கு புடிச்சிருக்கே! நீ போகாத, நீ போகாத அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. என் சொந்தக்காரங்கலாம் அசிங்கமா தான் பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. ஏம்மா எல்லாத்தையும் நீயே சொல்ட்டீன்னா, வெளியில இருக்க உன் சொந்தக்காரங்க டிவிய பார்த்துட்டு அப்ப என்னதான் பேசுவாங்க? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. தென் தலைவர் உள்ள போறாப்ல. உள்ள போனதுமே இவங்க வெளியில நின்னுட்டு கொஞ்சுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் கிச்சன் ஜன்னல்ல போய் நின்னுட்டு பார்க்குறாங்க. "டேய் என்னடா அம்மா உன்னோட லவ்வர் வெளியில இருக்கான்னு சொன்னால்லம்மா. அவ என்னம்மா ஃபீல் பண்ணுவா நீ பண்றத பார்த்துட்டு" அப்படின்னு இருந்துச்சு. அவள்தான். தென் நம்ப ஆளு கமருதீன் வந்து பகல் நேரத்துல ஒரு மாரி இருப்பாப்ல. நம்ம பார்வதி சொன்ன மாரி. நைட் நேரத்துல ஒரு மாரி இருப்பாப்ல. நிலாவ பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு, அவரு அரோரா கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதத்தான் இன்னைக்கு 1 ஹார் எபிசோட்ல அரோரா சொன்னாங்க. தட் எனக்கு பயமா இருக்கு. அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பொண்ணுங்க கூட பேசி அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து ஒரு லவ் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு இது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் யூ ரியலி ஃபீல் லைக் தட் யூ கேன் டைரக்ட்லி டெல் ஹிம் தட் யூ ஆர் நாட் ஓகே வித் இட். நோபடி இஸ் கோயிங் டூ கொஸ்டின். ஓகே. பட் நேத்து அவங்களுமே வந்து கிளம்பணும் கிளம்பணும்னாங்க. நம்பால உடல. அதுவரைக்கும் நம்ம பார்வதிய பத்தி ஆஸ் யூசுவல் தப்பா பேசிட்டு இருந்தான். அரோரா கிட்ட. அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட். நான் இன்னொரு கன்டென்ட் விட்டுட்டேன் பாருங்க. உள்ள வந்து நம்ப திவாகர வந்து ஐ திங்க் ஹி இஸ் டேக்கிங் ஃபார் கிராண்டட் அண்ட் ஹி இஸ் ஸ்ட்ராங்லி பிலீவிங் தட் வெளியில வந்து திவாகருக்கு ஃபேன்ஸே கிடையாது. மக்கள் வந்து இவர வந்து கேவலமா நெனைக்கிறாங்க. இவன்லாம் ஒரு தத்தி அப்படின்னு வந்து நம்ம கம்ருதீன் டபுள் தத்தி நெனைக்கிறாப்ல. ஓகே நெனைக்கிறதுனால, ஹி இஸ் யூசிங் வாட் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஹி கேன் யூஸ் ஆன் ஹிம். விச் இஸ் நாட் அட் ஆல் ஓகே. ரைட் ஒரு 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 ஓப்பன் ஃபோரம்ல இருக்கீங்க. ஒரு டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணணும். படிச்சிருக்கீங்க, மூவிஸ் பண்றீங்க. அப்ப வந்து யூ ஹேவ் டு மெயின்டெயின் யுவர் திங் ரைட்? அன்லெஸ் அன்டில் சம்மன் இஸ் டச்சிங் யூ ஆர் questioning யூ இன் சம் அதர் வே, ஹூ கேவ் யூ ரைட்ஸ் டூ கால் ஆர் ஒரு 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 பெஸ்ட் ஃபிரெண்ட் கிட்ட நீ பேசுறியா? ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுறியா? அது ஓகே. ஆனா அவர் அவ்ளோ பேசினாலுமே சரி, அவரோட கண்ட்ரோல் அவர் இழக்காம, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ என்னென்ன பேசுறன்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ எலிமினேட் ஆயிருவேன்னு சொல்லிட்டு நம்ம தலைக்கு வந்து தில் அதிகம். அதைய வந்து தல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஓகே. அந்த நைட் அரோரா அண்ட் இவங்க பேசின இது கான்டாக்ட்ஸ தான் வந்து மார்னிங் நம்பாள் சொன்னாங்க. யாரு? ஆம், அரோரா வந்து இவர்கிட்ட துஷார்ட்ட சொல்றாங்க. துஷார பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயா போய் ஒவ்வொரு கதைகள்.
அதிரை வந்து அவங்க வந்து நானு ஷோக்கு வரதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தேன். இதையுமே இவங்க பேசிக்கிட்டாங்க. யாரு? நைட்டு பேசினேன்னு சொன்னேன்ல, லைவ்ல சொன்னேன்ல. அதையுமே வந்து ஆதிரையும், எஃப்ஜேவும் பேசிக்கிட்டாங்க. "நான் பார்த்தேன். நான் அப்பயே உன்ன சைட் அடிச்சேன். எனக்கு உன்ன புடிச்சிருந்துச்சு." அப்படின்லாம் பேசும்போது எந்த தைரியத்துல இதுல வேற என்ன சொல்றாங்க, "நானும் பொண்ணு தானே. லவ்வர் இருந்தா நான் பார்க்க கூடாதா?" யாஹ்! ஓகே. பட் வந்து அதுக்குன்னு வந்து இவ்ளோ கேமரா அது, இது எல்லாமே இருக்கு. வாட்டெவர் அந்த அந்த வெளில இருக்க பெர்சன் என்ன நெனைப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தென் வென் இட் கம்ஸ் டூ டுடே பார்வதி ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஐ ஃபீல். ஏன்னா நெறைய பேர் வந்து அவங்க பண்ற ஆக்ஷன்க்குலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியுமே நான் பார்த்தேன். எனக்குமே வந்து 1 ஆர் 2 இன்சிடென்ட்ஸ்ல வந்து வாட் ஷி ஹஸ் டன் வாஸ் ரியலி கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எக்ஸ்போஸ்ட் யாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னையோட எபிசோட்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி கனி, சபரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேவரட்டிசம் பண்றாங்கல்ல. இப்ப இவங்க வந்து இவங்களோட காம்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டா, பார்வதிதும் நம்மளோட வாட்டர்மெலனும் சம்டைம்ஸ் வந்து அநாயங்கா இருக்குன்றத நம்மளே சொல்றோம். என்னங்க ஓவரா பண்றாங்க. சும்மா தேவையில்லாம 2 பேருமே 2 பேத்த பேசிக்க விட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சொல்றோம். ஆனா 2 பேருமே அவங்க வந்து அது அது கம்ப்ளீட்டா இப்ப நீங்க நார்மல்ன்னு சொல்றீங்கல்ல. நீங்க கரெக்ட்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல. நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா? அவரு என்னமோ வந்து நான் தான் இந்த பிபி ஹவுஸுக்கே தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணு பண்றாப்புல. நம்பாளு வந்து நான் தான் வந்து இந்த பிபி ஹவுஸ்க்கே வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒண்ணு பண்றாங்க. இவங்களுக்கு சேர்ந்து கூஜா தூக்குறதுக்கு வந்து நம்ம எஃப்ஜே, கெமி அவங்க எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய இழக்குறாங்கன்றத புரியாமயே பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் பார்வதி சண்டை போட்டாலும், கத்துனாலும் ஷி இஸ் டூயிங் சம்திங். இஃப் யூ சீ த என்டையர் லைஃப் ஷி வாஸ் த கான்டென்ட். அண்ட் முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ப திவாகர் தான் கான்டென்ட். இவங்க தனியா எவ்ளோ நேரம் கன்டென்ட் குடுக்குறாங்க? என்ன பண்றாங்க? இட் டசன்ட் மீன் தட் நீங்க ப்ளா 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 ப்ளான்னு கத்தணும்னு கிடையாது. உங்களுக்கு தைரியமே இல்லையே! ஒரு 4 பேர் சேரணும், உங்களுக்கு 2 பேர் சேரணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் யூ கைஸ் வர் ஏபிள் டூ டாக். இல்லன்னா வந்து உங்களால எதுவுமே பேச முடியல. கெமி என்ன பெருசா பேசியிருக்காங்க? எஃப்ஜே என்ன பேசியிருக்காரு? எஃப்ஜே பேசின வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள். அண்ட் இன்னைக்கு கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரூல் படிக்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி எவிடென்ட் இந்த சைடு வந்து கிரவுட் கம்மியா இருக்கு. அந்த சைடு கிரவுட் அதிகமா இருக்கு. ஓகே. நார்மலா போங்க. அத எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்கள நாங்க ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அந்த கேம கொண்டு போங்க. வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் ரைட் லிட்டரலி இவ ஓவரா பேசுறா. இவள வந்து இரிட்டேட் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி என்ன என்ன சாதிச்ச சபரி? சபரி வாஸ் லிட்டரலி கண்ட்ரோலிங். ஹி இஸ் ஜஸ்ட் திங்கிங் தட் ஹி இஸ் டாக்கிங் ரைட். அந்த வார்த்தைகள நம்ம கரெக்ட்டா போட்டு பேசுறனால, இப்ப கம்ருதீன வந்து நான் டபுள் தத்தின்னு சொல்றேன்னா, அவன் வார்த்தையும் பேசத் தெரியல. போடுற வார்த்தையும் எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசிட்டு, எதையுமே அவனால ஒரு ஒரு ப்ராப்பரா அந்த வார்த்தைய பிளேஸே பண்ண முடியல. பட் வென் இட் கம்ஸ் டூ சபரி, ஹி இஸ் திங்கிங் தட் ஹி இஸ் சுப்பீரியர் டூ எவரிஒன். அப்படி ஒரு இததான் எனக்கு குடுத்தாரு. நானுமே இதுக்கு முன்னாடி சபரி அந்த வெளியில அந்த டாஸ்க்லாம் பண்ணும்போது, ஹி வாஸ் டூயிங் குட் அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் டுடே ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி அப்செட், இரிட்டேட்டட் டு த கோர் பை சபரிஸ் ஆக்ஷன். த பாடி லாங்குவேஜ். தென் இந்த இந்த லாங்குவேஜ்லாம் எங்க போயிருந்துச்சு? வாடகைக்கு விட்டுருந்தாரா இத்தன நாள் அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்க பார்வதி கிட்ட பண்ண நெறைய பாடி லாங்குவேஜ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்னாயிங். யூ ஆர் சேயிங் யூ ஆர் கரெக்ட் ரைட். அப்ப என்ன என்ன நீ பண்ற? சரி. அவன் வந்து லிட்டரலா ஹி இஸ் யூசிங் தட் என்னோட பால்ஸ புடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாப்புல. யாரு? எஸ்ஜே சொல்றாப்புல. விச் இஸ் நாட் ட்ரூ ஃப்ரம் மை பாயிண்ட். வேற யாராவது அந்த வீடியோஸ் பார்த்தீங்க, ஆமா அது நடந்துச்சு அப்படின்னா வந்து யூ கேன் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் த மைக் அண்ட் யூ கேன் டெல். பட் இட் வாஸ் நாட் லைக் தட். அவரு வந்து எல்போ வச்சு ஒரு ஷாட் போட்டாப்புல மூஞ்சிலயே. ஓகே பார்வதிக்கு. அடுத்து வந்து கால வச்சு உதைச்சாப்புல. அது எப்படி அவங்களுக்கு சேஞ்ச் ஆகுமோன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க. நீங்க நியாயத்த பக்கத்துல தான் நிக்கிறீங்க. கனியோ, சபரியோ நீங்கலாம் அப்படியே ரொம்ப மேதாவிகள் தானே! பேசுறான்ல. அன்னைக்கு வெட்டிருவேன்னு சொன்னப்ப எந்த அளவுக்கு நீங்க போனீங்க? இப்போ அவன் அவ்ளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசுறான். அத கனி எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, "அவ எப்படி அத ட்விஸ்ட் பண்ணி விட்டா பாரு" அப்படின்னு பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கண்ணெல்லாம் உங்களுக்கு குருடாயிடுமா? உங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த நியாயத்த பார்க்காமயே நீங்க பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டார்கெட்டட். ஒரு பாயிண்ட்ல வந்து இப்ப எப்பயுமே ஒரே ரொம்ப பார்வதி வந்து கொஞ்சம் அநாயங்கா பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்ல வந்து எப்படின்னா, "ஐயோ! நான் தான் போணும், நான் தான் போணும், நான் தான் பண்ணணும்" அப்படின்லாம் ஷி வில் டூ. பட் டுடே வந்து ஓகே ஆஸ் அ டீமா விளையாடலாம்ன்னு சொல்லி, கொஞ்சம் பொறுமையா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி இஃப் யூ கைஸ் ஹேட் தட் ஒப்பீனியன் யூ கேன் மேல வந்து சொல்லலாம். வேற என்ன நம்ம மிஸ் பண்ணோம்? ம். இந்த என்டயர் டாஸ்க் தான். இவங்க இந்த 2 கப்புள் எனக்கு பிடிக்கல. அரோரா அண்ட் துஷார் பண்ற விஷயம் வந்து கேம்ல ஃபோக்கஸ் பண்றானா, பண்ண மாட்டேங்கிறாப்ல. அண்ட் பார்வதி உள்ள நெறைய வார்த்தைகள்லாம் சொன்னாங்கல்ல. இந்த 9வது படிக்கிறியா? அது எல்லாமே அன்வான்டட் தான். அது எல்லாமே அன்வான்டட். ஒன் கொஸ்டின் ஃப்ரம் ஹர் மவுத் வாஸ் கரெக்ட்.
நீ ஏன் வந்து ஓவராலா வந்து எல்லாருமே சொன்னா ஆமா சாமின்னு போட்டுருவியா, தலையாட்டிருவியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட அந்த விஷயம் வந்து கரெக்ட்டு. அத வந்து ஆக்சுவலி அவரு வொர்க் அவுட் பண்ணணும். அவரு வந்து இவங்க எத சொன்னாலும் கரெக்ட்டு. நம்ம வந்து இவங்க பேச்ச கேட்டே இருந்துக்கலாம். இவங்க தான் வந்து வீக்கெண்ட்ல வந்து விஜேஎஸ்ல வந்து சூப்பரா கேப்டார்ன்னு சொல்லிருவாங்க. அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன். மேபி பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு கலையரசன், கலையரசனுக்கு வந்து ஒரு குத்தம். நான் தான் உனக்கு சமைக்கவே சொல்லி தரேன். ஆனா வந்து இவன் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிறான். தைரியம் இருக்கா சொல்லு. ஆன் ஃபேஸ்ல சொல்லு. ஏன் தனியா உட்காந்து புலம்புற? அப்ப ஏன் சபரியோட மூஞ்ச கொண்டு போய் வைக்கிற? நீ டீம் டாஸ்க்னே வச்சுக்கோ. சபரி ஃபோட்டோவ எடுக்காத. ஆப்போசிட்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல அவங்களோடத எடுத்துட்டு வெளில வச்சு ஒரு கேம் விளையாடு. அப்ப நீ என்ன உன்னோட இண்டிவிஜுவாலிட்டிய ப்ரூவ் பண்றன்னு எனக்கு தெரியல. இஃப் சபரி இஸ் ஜஸ்ட் ஷோகேசிங் லைக் தட் அண்ட் அவர் பண்றது எனக்கு ரொம்ப டூ மச்சா இருக்கு. கை கழுவிட்டு வா. வாஷ்ரூம் போயிட்டு வந்து கை கழுவிட்டு வந்து இங்க தொடு. இங்க உட்கார்ந்திருந்து இப்படி கை கழுவிட்டு வா. குளிச்சுட்டு கிச்சனுக்கு வா. அவர் என்ன அங்க வந்து புண்ணிய ஸ்தலம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து எனக்கு வந்து லிட்டரலா எரிச்சல் ப்ரோ மேக்ஸே வந்து சபரி மேலயும், கனி மேலயும் தான். அண்ட் அந்த பக்கம் அந்த கூட்டங்கள் வேற. பார்வதி மேல திரும்ப வந்து இவ தான் நட்டல்லாவ எடுத்து ஒளிய வச்சிருப்பான்னு வேற ஒரு சந்தேகம். டேய் என்னடா பண்றீங்க நீங்க? அப்படின்னு தான் இருந்துச்சு. எஸ் தட்ஸ் இட். மேபி நீங்க பேசும்பொழுது ஏதாவது பாயிண்ட் வந்துச்சுன்னா, நான் நெறைய ஞாபகம் வச்சிருந்தேன் ஆக்சுவலி நெறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பிகாஸ் ஆஃப் இந்த ஆதிரை அண்ட் எஃப்ஜே ஆல்சோ ஐ காட் பிட் கன்ஃப்யூஸ்ட். மேபி இஃப் யூ கைஸ் ஸ்டார்ட் டாக்கிங் ஐ ஆல்சோ கேன் அட்ரஸ் ஃபியூ திங்ஸ். ஐயா முத்துக்குமார், நீங்க எனக்கு தெரியுங்கய்யா. நீங்க வந்து பக்குன்றது எனக்கு நல்லா தெரியுங்கய்யா. நான் உங்கள நம்ப மாட்டேங்கய்யா. பக் தானே? ஒரே ஒரு ஃபாலோவர். திடீர்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு வருவீங்க. நான் உங்கள நம்ப மாட்டேன். ம். எஸ் தம்ஜீத். தம்ஜீத் பேசுங்க. அடுத்து தயால் அண்ட் விக்னேஷ் பேசுங்க. எஸ். கேக்குதா? கேக்குதுங்கய்யா. இன்னைக்கு எபிசோடு கொஞ்சம் என்ன சொல்றது நல்லாதான் போச்சு. பட் என்ன இருந்தாலும் இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த விஜய் பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்கள அடிக்கிறதுக்கு மட்டும் மொத்தமா கிளம்பி வந்துடுறானுங்க. அதான் அப்புறம் இன்னொன்னு இவ்ளோ வந்து இவ்ளோ எபிசோட் பார்த்தும் முட்டாள்களா இருக்காங்களேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, ஒன் அகெயின்ஸ்ட் மல்டிபிள். ஏன்னா, அதேதான். ஃபர்ஸ்ட் நாள் விஜய் பார்வதி மேல கோவம் இருக்கும். இப்ப நேத்தோட எபிசோட்ல விஜய் பார்வதி மேல கோவம் இருந்திருக்கும். எல்லாருமே ஒண்ணா சார்ஜ் பண்ணும்போது, விஜய் பார்வதிய இன்னைக்கு எபிசோட்ல காட்டுனதே, அவங்க நெறைய நான்சென்ஸ் பண்ணாங்க. ஓகே. பட் கம்ப்ளீட் எபிசோடே வந்து அவங்களுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி தான் காட்டுனாங்க. ஓகே. ம் அப்படி இருக்கும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் இலகுவாங்க. தென் நாளைக்கு திரும்பவும் நீங்க இதையே பண்ணீங்கன்னா, நீங்க நெகட்டிவ் கேரக்டருக்குள்ள போயிருவீங்க. அப்ப என்ன நீங்க பிக் பாஸ ஆமா. பாத்துட்டு வந்தீங்க? யூ ஃபீல் லைக் ஐயோ! நம்ம நியாயத்துக்கு போராடுறோம். மக்கள் வந்து வாவ்ன்னு விசில் அடிப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு புரியல. யா. அதான் அந்த ப்ராப்ளமே என்னன்னா இவங்க ஏதாவது பிஜேபி பத்தி வந்தாலே அவங்க தான் தப்புன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ கரெக்ட். தட்ஸ் அ ப்ராப்ளம். இன்னொன்னு என்னன்னா இந்த கேப்டன் என்ன பண்ணாரு, அந்த லைவ்ல அந்த சீன் இருந்துச்சு, கரெக்டா வச்சுட்டு வருவாரு. பார்வதி இது போர்டு வந்த உடனே மேல டாப்ல ரைட் கார்னர்ல வைப்பாரு. அது வந்து லைவ்ல இருந்துச்சு. பட் இல்ல இல்ல ஆஹ் ட்ரூ. நான் லைவ்ல பார்த்தேன். ஆமா, கரெக்டா வைக்கிறான் அவன். அந்த சண்டைக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது கரெக்டா வைக்கிறான். கரெக்டா சபரி வந்து எடுக்கிறான். அப்போ வந்து உங்க பிளானே அதுதானே. ஸோ யூ வாண்ட் டு டார்கெட்டர், யூ வாண்ட் டு அட்டாக்கர்ன்ற மாதிரி தானே. அந்த மாதிரி. அதுதான். சொன்னா வந்து பாடி ஷேம் பண்ற மாரி நம்பாளு குதிச்சிட்டு கிடப்பாப்புல சபரி வேற. ஐயோ அவரு அவங்க வந்து என்னன்னா இவங்க உண்மை உழைப்பு உயர்வுன்ட்டே நான் நல்லவன் நல்லவன்னு சொல்லின்னு ஊரே ஏமாத்திட்டு இருக்காப்புல. நம்புங்கப்பா நான் நல்லவன் கரெக்ட். அந்த மாதிரி. ரொம்ப எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஏதோ நான் நான் பேசினா நல்லது மட்டும்தான் பேசுவேன், நான் நியாயமா தான் பேசுவேன்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காகவே பேசுற மாதிரி இருக்கு. யா. அதே மாதிரி நம்ம சிடபிள்யூசி டைட்டில் வினர் அக்கா பார்வதினாலே ரைட்டு, அவங்க தான் தப்பு அப்படின்ட்டு. இல்ல இவங்களுக்கு இந்த தைரியம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். பார்வதிய வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அவங்க அநியாயம் பண்ணிட்டு இருந்தப்பலாம் கேள்வி கேட்கல. நம்பாளு. யாரு? கனி வந்து உண்மையாலுமே பார்வதி அநியாயம் பண்ணி ஒரு மாரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அந்த கிளாப்ஸ் அப்ப வந்துருச்சுல, அவங்க கேள்வி கேட்கல. லைக். யா. அந்த கிளாப் வந்ததுமே ஷி இஸ் திங்கிங் தட் கிளாப் வந்துருச்சு. இனிமே வந்து நம்ம இவள தொட்டோம்னா, வாரம் வாரம் நம்ம அப்படியே கிளாப்புகள வாங்கி அப்படியே குவிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம் ஸோ அதுதான். அதுவும் இல்லாம என்ன சொல்றது, ஆடியன்ஸ் கிளாப் வந்து பார்வதி பேர் சொன்னாலே இவங்களுக்கு கிளாப்ஸ் வருதுன்னும் போது
ஷி தாட் லைக் தட் இதுதான் இதுதான் கண்டென்ட், இவங்கள அடிச்சா நம்ம வெளியே தெரியும் அந்த மாதிரி. வேற ஐயோ! வேற இல்லைங்கயா. ஒன்றும் அதான் அந்த ரெண்டு சரி, லவ் எஃப்ஜே ஜோடி. ஆதிரைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ் லவ் ஜோடிகள். இப்போ வந்து பிரம்மாண்டமா செயல்பட்டுக்கிட்டு இருக்க லவ் ஜோடி எஃப்ஜேவும் ஆதிரையுமா? அது இந்த அது லைவ்ல அவங்க வந்து ஹக் அவங்க கிஸ். ஃப்ரெண்டு மேபி இன்புட் கொடுத்து அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு 6 வாரம் உள்ள இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க பட் அது நேத்து ரொம்ப தாங்கய்யா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு. வீரவசனம் பேசுனோங்கய்யா. இல்ல நாங்க நேத்து தான் வீரவசனம் பேசுனோம். ப்ரீவியஸ் சீசன்ல இருக்கவங்க எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து பயங்கரமா பேசுனோம். ஓகே. பேசிட்டு நைட்டு போய் உட்கார்ந்தா இந்த அம்மா பண்ற வேலைக்கு காலையில வேற ம். ட்வீட் பார்க்குறேன். யார் இந்த ஆதிரைக்குலாம் சப்போர்ட் பண்ணீங்களே லைனா? வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் பேசணும்னு ஒரு 10 பேரு ட்வீட் வேற. எஸ் விக்னேஷ். அடுத்து தயாள் பேசணும். அடுத்து நீங்க பேசுங்க. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணுமா நீங்க? அதான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லாவே தெரியுது தே ஆர் மேக்கிங் கண்டென்ட் அவுட் ஆஃப் இட்ன்ற மாதிரி தான். இட்ஸ் நாட் இப்ப ஜென்யூன், இட் ஃபீல்ஸ் சோ எஃப்ஜே ஃபேக். வந்து எஃப்ஜே வந்து யாரோட போர்டையோ எடுத்து கொண்டு போய் வைக்கிறான். நீங்க ஆதிரையோட போர்டு பாத்தீங்களா? ஐ திங்க் ஷி வாஸ் டேக்கிங் ஒன்லி எஃப்ஜேஸ் அந்த போர்டு ஃபேஸ் போர்டு வந்து அவரோடத மட்டும் தான் கொண்டு போய் வச்சாங்க. கரெக்ட்டா? இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். ம். இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாம 2 3 பேரோட இதுதான் எடுக்கணும்ன்ற மாதிரி. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டார்கெட் வந்து இவங்க விஜய் பாரு, அதுக்கு அடுத்து வேற யாராவது மாட்டினா பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க. ம்ஹ்ஹ்ம். ஸோ அது அப்சரா. நினைச்ச மாதிரி இதுவும் பண்ணிட்டாங்க, பாரு காட் எலிமினேட்டட்ல. அதான் தெரியுமே. அதுதான் சொல்றேன்ல. ஒரு கேம்ல நீங்க நியாயமா விளையாண்டீங்கன்னா தான் மக்களுக்கு பார்க்கும்பொழுது, அவங்க வேண்டாதவங்க போகும்போது தான் அத என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீ ஹெட்டா வந்து சபரி அண்ட் கனி வந்து அத அத மூவ் பண்ணி, இப்ப கம்ருதீன்க்குலாம் வரும்பொழுது தானே தெரியும் கேமு. நீங்க சண்ட போட்டீங்க. எல்லாருமே ம். சேர்ந்து சண்ட போட்டீங்கன்னா தானே ரியல் கேம் தெரியும். ஏன் ஒருத்தர ஒருத்தர டார்கெட் பண்ற? ஏன் உனக்கு வந்து அந்த ஒரு பெர்சன் மேல அவ்ளோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு? நீ அப்படியே ரொம்ப ஐயோ! நேத்து அவ அழுதா என்னால தாங்கிக்க முடியல. எப்படி இருப்ப? அந்த சாப்பாட்டு விஷயத்துல பார்க்க முடியாதுன்னு அவ்ளோ உத்தம மாரி பேசுறல்ல. Then why you wanna change ம். your face? I personally feel he is literally copycatting someone. யாரு சபரியை சொல்றீங்க? yeah. ம். அப்படியே எனக்கு அப்படியே அப்படியே ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுதே ஓகே, ஓகே அப்படி இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி இருந்துச்சு. இத்தன நாள் எனக்கு தோணல. நான் கூட அந்த வேஷ்டிலாம் கட்டினப்ப கூட ஓகே. அதுல போய் என்ன இருக்கு? ஊர்க்கார பையன் போல, அப்படியே இருக்காப்ல போல அப்படின்னு நான் நெனச்சேன். பட் டுடே ஐ அதான் வாஸ் லைக் ரொம்ப நாள் அது ஃபேக் பண்ண முடியாதுல்ல. ம்ஹ்ஹ்ம். ட்ரூ. மேபி இன்னும் அப்கமிங் இந்த வீக்ஸ்ல வந்து இன்னமும் ம். இதாகலாம். இல்ல இந்த மாதிரி இன்டென்ஸ் சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் கேரக்டர் வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இஃப் யூ ஸ்டார்ட் இந்த பார்வதி இது எடுத்தோடனே அவங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினது, வெறுப்பேத்துனது, ம்ஹ்ம். அதெல்லாம் தான் நேச்சுரல் கேரக்டர். ஸோ ஹில் கரெக்ட். கெட் எக்ஸ்போஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். கரெக்ட். 100%. அப்புறம் நைட்டு காமெடி என்ஜாய் பண்ணீங்களா? எங்க தலைவனோட காமெடி என்ஜாய் பண்ணீங்களா? லைவ் பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் மஜா பண்ணிட்டு இருக்காங்க, வினோத்தும் நம்ம வாட்டர் மெலனும் ஏதோ பண்றாங்க. ஓகே. காப்பி முத்துக்குமரன் ஒன்லி. ஓகே கேலன். எஸ் சம்ஜித். தேங்க் யூ சோ மச். அப்பப்போ வந்து பேசுங்க. நன்றிகள். கண்டிப்பா. பலுவன் வராங்க. பட் பலுவன் நீங்க உடனே பேச முடியாது. லைன்ல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க தயாள். ஹலோ. ஹலோ. கேக்குது. கேக்குதா? எக்கோலாம் அடிக்கலல்ல? இல்லைங்கய்யா. அடிக்கலைங்கய்யா. சொல்லுங்கய்யா. அதாவது நீங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் ம். கேட்டீங்கல்ல, இவன பார்த்தா ஏதோ ஒரு சீசன் ரெசம்பிள் பண்ணுதுன்ட்டு. ம். 2 சீசன் வந்து நான் சொல்றேன். கரெக்ட்டா ரெசம்பிள் ஆவுதா இல்லையான்னு பாத்துங்க. சீசன் 3 முகேன்னு ஒருத்தன் இருப்பான். சீசன் 4ல பாலாஜி முருகதாஸ். அப்படியே வந்து டிட்டோவா வச்சு யார பாத்துருங்க. சொல்றீங்க? சபரிக்கு. ஐயா! சும்மா காமெடி ஃபாலோ பண்ணாதீங்கய்யா. பண் அவன் போங்கய்யா அங்கிட்டு. நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க? முகேன் ராவ் மாரி இருக்காரா? நான் காமெடி நோ, நோ. அவன் ரெசம்பிள் பண்றது அவன் என்ன பண்ணானோ அப்படியே பண்றான் டிட்டோவா எனக்கு வந்து சொன்னேன். எனக்கு வந்து அந்த இது முத்துக்குமரன் மாதிரி ட்ரை பண்றேன்னு ஒண்ணு பண்ற மாதிரி ம்ஹும். எனக்கு ஃபீல் ஆகுது. யாரெல்லாம் இத ஒத்துக்கிறீங்க? தம்ஸ் அப், தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். இப்ப நான் சொல்றது என்ன எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி போடுறீங்க? இல்ல அவர் ஓகே. ஆரி ப்ரோ என்னம்மா மாதிரியும் கொஞ்சம் ட்ரை எனக்கு பண்றாரு. யா. அதான் முத்துக்குமரன் ஆரி. அதான் நான் சொல்றேனே, நான் ஒண்ணு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவன் தான் சொல்றேனே, நான் பார்த்த வரைக்குமே அவன் 2 இதுமே ரெசம்பிள் பண்ணிட்டான் அவன். ஓகே.
எனக்கு என்னன்னா, இவன் என்ன பண்றான்? வெளிய எப்படி உட்கார்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஏதாவது லைவ்லயே தெரியல. ஆனா இவரு தான் வின்னர். இவரு தான் வின்னர். இவரு தான் வின்னர். என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே. எத வச்சுடா நீங்க ஷோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே வெளிய ஒரு நான் சில நிமிஷம் பேர இருங்க கேட்க தயவு தயவு ஒரு தோணுது. செகண்ட் இருங்க. முத்துக்குமார், முத்துக்குமார் அன்மியூட் பண்ணுங்களேன். ஒரே ஒரு செகண்ட் தப்பா நெனச்சுக்காதீங்க. பேசுங்க ஏதாவது. சொல்லுங்க மேடம். ஓகே, ஓகே. இல்ல பிரதர். நான் உங்கள பக்குன்னு நெனச்சுட்டேன் பிரதர். அதனால தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் குடுக்கல. நீங்க இப்ப இல்ல என்ன ஓகே, ஓகே. நான் அதான் சேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அதான் சரி. பார்த்தேன். ஓகே, ஓகே, ஓகே. இருங்க மியூட்ல இருங்க. அவர் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இல்லன்னா நான் உங்கள இந்நேரம் ஸ்பேஸ் விட்டு தூக்கி போட்டுருப்பேன். மன்னிச்சுக்கோங்க. யாஹ்! எஸ் தயாள் கன்டின்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ இந்த கேம் கான்செப்ட்டே எனக்கு தெரிஞ்சு, இது எனக்கு தப்புன்ற மாரி தான் தோணுது. எப்படி ஒரு 8 பேர் 7 பேர் இருக்காங்களா? இந்த 7 பேரும் அந்த செட்ட வச்சு இத எப்படி டீமா வச்சாங்க? எனக்கு என்னன்னா, இது ஃபுல்லாவே கலந்து வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இல்ல இப்ப இத வீடு வந்து இப்படி வீடு பிரிச்சதுமே தப்பு. பிரிஞ்சிருக்குல்ல. அதனால அதுக்கேத்த இல்ல மாரி பண்றாங்க. புரியுது. ம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலா இருந்தா ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சேன் டால் டாஸ் சொன்னேன்னு இந்த டால் ஏதோ தைக்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில வந்து இவனுங்க அப்படியே மாடுலேஷன் பண்ணி மாஸ்க தூக்கி வச்சுட்டாங்க கவுண்ட் ஃபர்ஸ்ட் இவங்க சைடு கம்மி ஜென்ஸுமே 2 பேர் தான் இது இருக்காங்க வந்து நோ, 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 நோ. அந்த சைடு. இது வந்து ஆக்சுவலி இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல வின் பண்றது தான் டாஸ்க்ன்னு நெனைக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சரி இருங்க இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரே இது ஒரு செகண்ட். இப்ப மெஜாரிட்டி, மைனாரிட்டின்னு இருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு ம், நியாயமா இவங்க விளையாடுறாங்களோ, அதுல தான் வந்து அவங்களோட கேரக்டரோ, அந்த கேமோட வின்னிங்கோ இருக்கு. ஓகே. இப்ப லாஸ்ட் சீசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா வந்து ஒரு நைட் உட்கார்ந்திருப்பாங்க. கரெக்ட்டா? ஜாக்லின் வந்து ம். அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஷி வில் சே தட், "நீ என்ன நம்பி வையி. நான் உனக்காக ஹோல் நைட் கூட நான் உட்கார்ந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுதான் கேமு. ஓகே. இப்ப இவங்களே ஆப்போசிட் டீமா இருக்காங்கன்னா கூட, இவங்க எந்த அளவுக்கு நியாயமா விளையாடுறாங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு? எஃப்ஜே வந்து கெட்ட வார்த்தை பேசினது. ஓகே. கம்ருதீன் தூணு துப்புனது. எட்டி உதைச்சது எஃப்ஜே. அடிச்சது. ஓகே. சரி. அண்ட் துஷார் ஆ இருங்க. சரி. துஷார் வந்து அந்த ஒரு ஒரு சேஃப் சைடா ஒண்ணு பண்ணது. இந்த மாதிரி எல்லா கான்டெக்ஸ்ட்டுமே தான் வரும். இப்ப மெஜாரிட்டி, மைனாரிட்டின்றது இங்க பிரச்சனை கிடையாது. பிலீவ் இன் நான் உனக்கு ஹோஸ்ட் குடுக்குறேன். ஏன்னா ஸ்பீக்கர் மத்தவங்களுது என்னால குடுக்க முடியல. இப்போதைக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணு. ஏன்னா ஸ்பீக்கர்ல வந்து கம்மியா இருக்காங்க. தம்ஜித் நான் உங்கள ரிமூவ் பண்றேன். ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் வருது ப்ளீஸ். ஓகே. ஒன் செகண்ட். ஸ்வேதா. ஓகே. நீங்க அதுதான். அத வச்சு தான் டிசைட் ஆகும். மெஜாரிட்டி, மைனாரிட்டினா ஆப்வியஸ்லி நம்மளோட மக்களோட பரிதாபம் எப்படி போயிரும்னா, யாரு கம்மி பேர் இருக்காங்களோ, அவங்க பக்கம் நமக்கு போயிடும். ஓகே. இப்ப கம்மியா இருக்கிறதுனால, இவங்க ரொம்ப டூ மச்சா பிஹேவ் பண்றாங்கனாலும், இவங்க வெறுப்பு அதிகமா சம்பாதிப்பாங்க. அவங்க எனக்கு அதிகமா இருந்தும் நல்லபடியா, கரெக்ட்டா, நியாயமா நடந்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இதா இருக்கும். இது நம்பர வச்சே கேம் கிடையாது. நியாயமா இருக்கணும்ன்றதெல்லாம் ஒண்ணுதான். பட் அத தாண்டி இவங்க அந்த கேம எப்படி விளையாடுறாங்கன்றதுல தான் அந்த கேமோட இது இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா இந்த கம்மி பேர்ல இதுல ஒரு ஆள் வந்து அந்த டீமுக்கோசம் விளையாடுச்சு அந்த பொண்ணு ஆதிரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேம் கேன்சலுக்கு முன்னாடியுமே அவன் எஃப்ஜே போட்டோ தான் எடுத்துன்னு போய் வச்சுது கேமை கேன்சல் பண்ணிட்டாங்க செகண்ட் இதுக்குமே இது வேகமா இதுதான் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துன்னு போயிட்டு எஃப்ஜே போட்டோ போய் வைக்குது இத வந்து அவன் யாராவது வினோத்தை இல்ல கலையான்னு தெரியல கலை தான் வந்து இங்க வந்து கன்ஃபர்ஷன் பண்ணும்போது அவன் கரெக்டா சொல்றான் இந்த பொண்ணு வந்து இந்த டீமுக்கு வந்ததுக்கு பதில் எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்லயே இருந்திருக்கலாம் எதுக்கு வந்து மறைமுக சப்போர்ட் அப்போ ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடு குறையிற மாதிரி ரெண்டாவது ஒரு கேம் தான் ஏதாவது ஜெயிச்சா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இருந்தாலுமே நம்ம ஒரு டீம்ல வரணும்னா நம்ம டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ட்ரூ. அது வந்து ஏன்னா, உனக்கு கலை அப்படி உனக்கு பிடிக்குது நெனச்சிருந்தா, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இப்ப கலை யாரு பேசுறான்? பார்வதி கூட தான் பேசுறான். கரெக்ட்டா? அப்பன்னா ஆமா கலை பார்வதிக்கு ஆமா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். கலை ஏன் சபரியோட ஃபோட்டோவ பண் புடிக்கலன்னு தெரிஞ்சும் ஏன் சபரியோட ஃபோட்டோவ கொண்டு போய் வைக்கணும்? அவன் டீமுக்கு ஆடினான் யாஹ்! அப்ப ஆதிரை அங்க என்ன வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப் வந்து காட்டுறாங்க? இதுல வந்து மாஸ்டர் மைண்ட் வந்து இவங்க தான் யாரு கனி அவங்களுக்கு வந்து பார்வதி இருக்கிறது பிடிக்கல அவங்க எல்லா டைமும் இன்செக்ட் பண்றது பார்வதி இது தூக்கு பார்வதி இது தூக்கு பார்வதி இது என்ன உங்களுக்கு பிரச்சனை பேசும்போது நல்லா பேசுறீங்க வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க பின்னாடி போய் உட்காந்து ஆக்சுவலா வந்து பொறணி பேசுறதே இவங்க தான் நம்ம வந்து இவங்கள நினைச்சிட்டு இருக்கிறோம் இவங்க தான் உட்காந்து டீப்பா பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவன் கமருதீன் துப்பும் போது கூட அங்க இருக்கிறவங்க யாருமே எதுவும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்தது பார்வதி மட்டும்தான் அங்கேயே கேட்டது இத உள்ள கொண்டு போய் ஏதோ கேட்டதா ஏதோ சொன்னாங்க பட் அது வந்து ரைட் வே கிடையாது பப்ளிக்ல ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான்னா அங்கேயே தான் அதை வச்சு கேட்டிருக்கணும்
ஃபர்ஸ்ட் அதை அலோவே பண்ணக்கூடாது. எனக்கு என்னன்னா ஏன் பார்ஷியாலிட்டி இதுலயுமே பாக்குறாங்க, இவங்க 2 பேர் இல்லங்க வந்தா கேங் கேள்வி. பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க கேள்வியே கேட்கறது கிடையாதுங்க. when it comes to பார்வதி எல்லாருமே முட்டாள்கள் மாரி பிளைண்டா போய் பார்வதி நின்னாலே தப்பு. பார்வதி வாயை தொறந்தாலே தப்புன்னு சொல்லிடுறாங்க. நீங்க ஒழுங்கா விளையாடுங்க. இப்ப எஃப்ஜே பேசினா தப்பு. கரெக்ட்டா? ஆக்சுவலா எஃப்ஜேவ வந்து இவங்க திட்டியிருந்திருக்கணும் தானே? கம்பல்சரி திட்டியிருக்கணும் தானே? என்ன ஆமா, பண்ணாங்க? அது உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சப்போர்ட் சொல்லிட்டு இவரு தானாங்க. இதுல சபரி, வேற அவரு வந்து தகப்பன் இல்லையா? நெத்திய புடிச்சு முத்தம் குடுக்குறாப்ல. நைஸ், நைஸ்டா கண்ணா. அருமையா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இவரு என்ன சேரந்து ட்ரை பண்றாரு அவரு. அப்படிதான் ஆச்சு. இல்ல இது என்ன ஒரு இது தெரியல. எனக்கு அப்படி தெரிஞ்சு இவரு வந்து பண்ண போறது கிடையாது. என்ன ஹோஸ்ட் எதுவும் கேட்க போறது இல்ல. எனக்கு கேட்கணும்னா லாஸ்ட் வீக்கே வார்ன் பண்ணியிருக்கணும். ம்ஹ்ஹ்ம். வேற ஏன்னா இவன் ஒரு ஒரு டைமும் இவனும் வாய விடுறான், கமருதீனுமே ரொம்ப மட்டமா பேசுறான். அவன் நைட் ஆனா வந்து ஒரு கம்ருதீன மாதிரி யாருமே இருக்கிறான், பகல்ல கண்டிக்க வந்து மாட்டேங்கிறாங்கங்க. கம்ப்ளீட்டா யாருமே இப்ப கம்ருதீன் டோன் கம்முனே தப்புனா, இருக்கிறாங்க. பார்வதி கேட்டது கரெக்ட் தானே? இது ஒரு பேசிக் ஆமா இதுதானே? ஒரு ஆமா, காமன் சென்ஸ் தானே? ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, அதுக்கு ஒரு அது பேர் என்ன? விஞ்ஞானி இருக்காப்ல. எஃப்ஜே விஞ்ஞானி வந்து உள்ள போய் உட்காந்துட்டாப்ல. நான் சண்டை போடும்போது மட்டும் இன்னொரு வந்தப்ப கேள்வி கேட்டு, இப்ப அவ உள்ள இது வரப்ப ரொம்ப ஏன் கேட்கல? ஏன்டா அது வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒருத்தன் அசிங்கமா பேசுறான்னா, அந்த இடத்துல நீ கேள்வி கேட்கணும். உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லன்னா, அப்புறம் என்னத்துக்கு பிக் பாஸ் வர? சரி ஆரி ஏன் வின் பண்ணாரு? ஆரி ஏன் வின் பண்ணாரு? சிம்பிள். ஹி ரெய்ஸ்ட் ஹி அவரு ரெய்ஸ்ட் ஹி பாயிண்ட் ரெய்ஸ்ட் எ கரெக்டா வச்சாரு, கொஸ்டின். கேள்வி கேட்டாரு. வென்னெவர் இப்ப பாலாஜி முருகதாஸ்க்கு எகென்ஸ்டாவே இருந்தால் கூட, அவரு மேல தான் கரெக்ட் இருக்கு அப்டின்னா, அவரு பக்கம் நிப்பாப்ல. கரெக்ட்டா? ஹி ரெய்ஸ்ட் ப்ராப்பர் கொஸ்டின். ஆமா, யாரா இருந்தாலுமே அனிதா சம்பத் தப்பு பண்ணாலும் சரி, சனம் தப்பு பண்ணாலும் சரி, எவர் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வந்து ஹி ஆஸ்க்ட் ரைட் கொஸ்டின். அதனால தான் நீ இன்னொருத்தன் தப்பு பண்ணுவான். ஒருத்தன் கேள்வி கேட்கிறவனும் கேட்கக் கூடாது அப்டின்றது எந்த விதத்துல நியாயம்? ரொம்ப இது என்னன்னா இப்ப இன்னைக்கு டாஸ்க்குமே அவனுக்கு ரொம்ப ஸ்பாயில் பண்ண மாதிரியே இருக்கு. ஏன் இல்ல நாளைக்கு வந்து இன்னும் கொடூரமா தான் இருக்கும். ஃபைனலா யாரு கொண்டு போய் வைக்கிறாங்க? இப்ப ஆதிரை மட்டும் எஃப்ஜேவ ஜெயிக்க வச்சு, ஓகே. ம். எஃப்ஜேவ வந்து இது பண்ண வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நான்லாம் டென்ஷன் ஆயிருவேன் எனக்கு நானு. இல்லையே, எஃப்ஜே அவுட் தான், அவுட் இருக்கிறானு ஒண்ணு எஃப்ஜே எஃப்ஜே உள்ள. இஸ் அவுட் த கேம் தானே. 3 ரவுண்ட் தானங்க முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் போனாங்க? கெமி அப்ப போனாங்க. அப்ப நாளைக்கு கெமி இஸ் அவுட். பார்வதி இஸ் அவுட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபவுல் தானே. அவ்வளவுதானே. அதோட முடிஞ்சிச்சு தானே. அடுத்து யாராவது ஆமா, விளையாண்டாங்களா? இல்ல இல்ல 2 இல்ல, பேர் தான் அப்ப போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்கு ஃபுல்லா போகும்னு நினைக்கிறேன் கேம். நாளைக்கு ஏன்? நாளைக்கு டார்கெட் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான். வினோத்த முடிக்கலாம்னு நெனைப்பாங்க. ஏன் இல்ல இவங்க கொஸ்டின் பண்ணணுங்க. இவங்க டீம்லயே இருக்காங்கல்ல. இப்ப நம்ம டீமுக்காக விளையாடுறோம் ஆதிரை. இல்ல நான் டீம் கூட விளையாட மாட்டேன்னா சொல்லிடு. ஐயோ, நோ, நோ. இவங்க ஹைலைட் பண்ணணும்னு நான் சொல்றேன். டீமுக்கு நீ விளையாட மாட்டேன்னா சொல்லிடு. பண்ணி ஏன்னா 7 பேர் இருக்கோம். ஆல்ரெடி அங்க மெஜாரிட்டி அதிக பேர் இருக்காங்க. நீயும் ஒருத்தி போயிட்ட அப்டின்னா, ஆல்ரெடி பார்வதி வந்து கேம விட்டு அவுட் பர்ப்பஸ்ஃபுல்லா எல்லா எல்லா இதுவுமே எவிடென்ட்டா பண்ணி அவுட் பண்ணிட்டாங்க. சோ நீயும் போயிட்டனா, நாங்க இத்தன பேர வச்சு தான் விளையாடுவோம். நீ நியாயமா விளையாடுற அப்படின்னா வந்து உனக்கு என்ன நியாயம் தோணுதோ அதை விளையாண்டுக்கோன்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணி விட்டுறணும். தென் ஒன்லி பீப்புள் வில் ட்ரை டு அப்ப அண்டர்ஸ்டாண்ட் இல்ல. இல்ல இல்ல, அத வந்து இன்னைக்கு சொன்னாங்க பொழுது நான் பார்த்ததுல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் விளையாட முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ம்ஹும். அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே. ம். ஓகே. இப்போ நாளைக்கு அது நான் தான் சொன்னேனே காலை. இப்ப என்ன சொன்னேன்னா, இங்க வந்து ஆட்கள் கம்மி, இந்த ஒரு பொண்ணை வச்சுதான் நான் அதுவும் சேர்த்து சொன்னேன் ஓகே. நானு. ஏன்னா இது பொண்ணுமே நாளைக்கு இது வந்து இப்ப நாளைக்கு எப்ஜே அவுட் ஆயிட்டேன்னா, அங்க இருக்கிற வந்து இது இருக்கிற வரைக்குமே இதையும் தூக்கிடணும், எப்ஜேவை தூக்கிட்டேன்னா இந்த பொண்ணு கம்முன்னு உட்காந்துரும். ஏன்னா இந்த பொண்ணு இப்ப உள்ள இருந்தாலுமே இருக்கிற பேலன்ஸ் பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது. இது இவங்களுக்கு சப்போர்ட், இந்த சைடு சப்போர்ட்டே பண்ணாது. இது வந்ததே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கு. தெரியல என்னமோ விடுங்க. அது சரி இவங்க இருங்க தயால். அதே மாதிரி இங்க சொல்லு சொல்லு. இங்க நல்லா நான் முடிச்சிட்டு நான் இப்போ கிளம்புறேன் ம். நானு. அப்ப இது அதே மாதிரி இங்க என்ன பேசுறாங்களோ இதை வச்சுன்னு பேசும்போது இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அங்க கக்கிடுது பாயிண்ட்ஸ் எல்லாமே. ம். இல்ல தெரியல. அதை நான் அந்த அளவுக்கு அதுக்கேத்த அப்சர்வ் மாதிரி பண்ணல. அவங்களும் We have to wait and watch தான். அதுவுமே அவங்க அதுவும் இது பண்ணிடுறாங்க. என்ன ஒண்ணு எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் ஒன் சைடா ஒரு கேம் தூக்கி தள்ளிட்டு போற மாதிரியே போகுது இது. எப்படி ஒரு பரவலா போகும்னு பார்த்தா மறுபடியுமே 2-16 போற மாதிரி தான் போகுது. நாளைக்கு பாப்போம் தயால். We'll see. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நோ ஆக்சுவலி விக்னேஷ் ஓகே ஓகே நிறைய பேர் வந்தீங்க. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க. ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. அடுத்து வந்து பிலிவன் நான் கொஞ்சம் லென்த்தா போறேன். இல்ல நான் ஒருத்தரோட கான்வர்சேஷன் அதிகமா போச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க.
so that we can stop abruptly. சரி டாம், Yeah, நான் yeah, கிளம்புறேன். Dayal. Thanks, Dayal. Bye. ஓகே. Yes, அடுத்து I think it's Sweta. ஹாய்ங்க. Hi Sweta, சொல்லுங்க. குமரல கொட்டுங்க. எனக்குமே இந்த டாஸ்க்ல வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பிபி டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி இருக்கு. 7 அந்த இது மேபி இவங்க அதனாலதான் வந்து லாஸ்ட்ல எப்பயுமே லாஸ்ட் கேம்ல எல்லாம் லைக் லாஸ்ட் சீசன்ல எல்லாம் 2 ஸ்லாட் 3 ஸ்லாட் தான் வைக்காம வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங் ரவுண்ட்ல எல்லாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேம்லயே 5 ஸ்லாட் வந்து ஃபில் ஆகாம எல்லாரும் ராவடி பண்ணிட்டு இருந்தது நல்லாவே இல்ல கொஞ்சம் கூட. இல்ல ஏன்னா இது வந்து ஒரு ஏன்னா பார்வதி இது யாராவது அவன் முத்துக்குமரனுங்கிற பாருங்க, சபரி பண்றதுதான். சபரி வாஸ் லைக் அந்த சைடுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே கம்பல்சரி உள்ள போயிடணும் அப்படின்னு he was playing. ஒருத்தருமே அவுட் ஆகாம என்ன இந்த பக்கம் இருக்கவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேணா முட்டாளா? அதான் இத ஒரு மேபி ஒரு இண்டிவிஜுவல் கேம் மாதிரி வச்சிருந்தா இது எனக்கு மேபி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். எல்லாரும் அவங்க பொம்மைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஹோல் டீமா பார்க்காம. பிகாஸ் டீம்னு வரும்போது ஆப்வியஸ்லி பிபி டீமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. இவங்க இப்ப 6 பேர் தானே இருக்காங்க. சோ அது ஒண்ணு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு எனக்கு பிடிக்காதுன்னா என்னால எஃப்ஜேவை பார்க்க முடியல. சைக்கிள்ல டென்ஷன் ஆகுது பார்த்தாலே. சபரி பண்ணும்போது ஓகேவா இருந்துச்சா? ஆக்சுவலி சபரிய கூட ஸ்டார்டிங் டு லைக் எனக்கு யாருமே பிடிக்கல. அவன் மேல ஒரு நல்ல இமேஜ் தான் இருந்தது. ஸோ அதுவும் எனக்கு பிடிக்கல. சபரி மேலயும் எனக்கு இதுதான் வருது. கனியும் அதே மாதிரி தான். என்னமா இப்ப என்ன கனியும் எனக்கு எஃப்ஜே வந்து ஆதிரை மடியில உட்கார்ந்துருக்காப்ல. ஐயோ அதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்து இப்ப லைவ்ல இருக்கா? ஏன் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களே? இல்ல போஸ்ட் ஜஸ்ட் இது மட்டும் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் an இமேஜ். ஒரு half an hour ஆகுது. ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஆதிரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் சேதுபதி நானும் தான் பண்ணேன். அப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராங்கா நான் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு தான் அதுக்கு முன்னாடி நான் ஓட்லாம் நான் போட்டேன். இவ ஏதோ நல்ல பாயிண்டா பேசுற ஆட்டிடியூட் இருந்தாலும்னு. இப்ப வந்து லீஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ல அதுக்குள்ள இடம் பெற்றுட்டாங்க. நான் என்னுடைய ஓட்டை வந்து குயிக்கா என் மனசை சேவ் பண்ண என் ஓட்டை வைக்கிறாங்க. வந்து நான் திவாகருக்கு தவிர வேற யாருக்குமே போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேங்க இந்த சீசன்ல. I'm not going to vote anyone apart from Divakar. At least he deserved. Seriously he deserved. இன்னைக்கு பார்வதி பண்ண இதுக்கெல்லாம் வந்து பார்வதிக்கு ஒரு ஓட்டு போடலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு. அந்த அளவுக்கு எங்க மனசையே கரைச்சிட்டீங்களேடா டே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படிதான் நான் ஆக்சுவலி சொன்னா எல்லாம் சண்டைக்கு வருவீங்க. நான் என் ஓட்ட பார்வதிக்கு தான் போட்டேன். கரெக்ட் தான். இல்லங்க எங்க முந்தானத்து வரைக்கும் நீங்க திட்டுறீங்க, நேத்தும் பார்வதி பண்ண தப்புன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நல்லது பண்ணிருக்காங்க இல்ல ஒழுங்கா கேம்ல விளையாண்டுருக்காங்கன்னா ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. என்ன தப்பு இருக்கு? அப்படிதான். சோ யாரையுமே ஃபேவரட்னு சொல்ல முடியல இப்போதைக்கு. நாம ஃபேவரட்னு சொன்னா உடனே அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணி ஹேட் பண்ண வச்சிடுறாங்க. சோ அதுதான் என்னோட ஒரு இது சொல்லணும்னு நினைச்சேன். எஸ் நீங்க பேசுங்க. யா ஸ்வேதா. எஸ் என் வயலன்ஸ்க்கு அடுத்து வந்து சொல்லுங்க வயலன்ஸ். ஹாய் வயலன்ஸ், நல்ல பேர். அப்புறம் கலையரசன் 2-3 பாயிண்ட் வந்து நல்லா பேசுறாப்புல. பட் ஆனா வந்து இந்த சபையில பேசாம அப்படியே பின்னாடி போயிட்டு இந்த சபரி வந்து டாமினண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பேசுறான். அதுவே சபையில பேசினா அது பயங்கர அதையும் சபரி வந்து பொண்டாட்டி முந்தானைய பிடிப்பாங்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே ஒரு டைலாக், அந்த மாதிரி பின்னாடியே வந்து அவன் பேசுறதையும் அங்கேயே நிறுத்திடுறான், கட் பண்ணிடுறான். என்னைய தானே குறை சொல்றாப்ல அப்படின்னு. அவன் குறை சொல்றான்னு தெரியல, தள்ளி போய் நில்லு. இல்லன்னா அவன்கிட்ட முடிஞ்சா உனக்கு தைரியம் தனியா பேசி சார்ட் அவுட் பண்ணு. கரெக்ட் தானே? அப்புறம் அந்த எஃப்ஜேவும் ஆதிரை லவ் ஸ்டோரி வந்து என்னமோ ரொம்ப ஒரு டிராமாட்டிக் மாதிரி இருக்கு. என்னமோ ஆல்ரெடி பேசி வச்சுட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் கண்டென்ட் பண்ணணும்னு என்னமோ லவ் பண்ற மாதிரி இருக்கு. தெரியல, அது கேவலமா இருக்கு. அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஐ மீன் எனக்கு கண்டென்ட் பண்றதுக்காக தான் 2 பேத்துக்கும் இண்டிவிஜுவலா மைண்ட்ல இருக்கு. அத நான் நோன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா அத தாண்டியுமே ஷீ இஸ் ஃப்ளர்ட்டிங் டூ மச்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நம்ம விஜய் விஷால் சொல்லுவாப்ல அதெல்லாம் முடியாது, பட் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அதே ட்ராக் தான் தலைவன் ஓட்டுறாப்ல இப்ப இந்த சீசன்ல. உங்க வாய்ஸ் கேட்கல. அத வந்து சொல்லிட்டு வேற வந்திருக்காங்க.
சொல்லிட்டு வேற வந்திருக்காங்க இந்த மாதிரி உள்ள யாராவது பிடிச்சா மேபி அவங்களோட நான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தேங்க. பார்த்ததுமே எனக்கு அப்படியே எது அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்றது? அது சிச்சுவேஷன்ஷிப்னுவாங்க, இது ஜென்சி கிட்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க. அது நல்லாவே இல்லை சுத்தமா பார்க்க. லைக் இதுக்கு அந்த வினோத்தும் அந்த இவரும் ரொமான்ஸ் பண்றாங்களா, அவங்க 2 பேர் பண்றதே ஃபன் கண்டென்ட்டா இருக்கு. வினோத்தும் திவாகரும் அது என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா சுதர்ஷனை தூக்கி போட்டுருச்சான். ஏன் கரெக்ட் தாங்க எல்லாமே. ஆனா இதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இந்த வீட்டில் நான் வெறுப்பது சபரி, கனி, எஃப்ஜே, ஆதிரை, who else? கெமி தெரியல. கெமி வந்து வேற இதுல ஒரு கேம்ல வெளில வந்துட்டாங்களாம். உடனே வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேக்குறாங்க. சூப்பர்ரா கண்ணா, நல்ல விஜய் டிவில ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்காங்கடா கண்ணா நினைச்சிட்டேன் நானு. என்னய்யா லிஸ்டா பேரெல்லாம் சொல்றீங்களே தல, எல்லாரும் மொத்தமா சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு எரிச்சல் ஆயிடுச்சு சுதர்ஷன், எனக்கு வேற லெவல்ல எரிச்சல் ஆயிடுச்சு. இருங்க, என்வைலன்ஸ் அவ்வளவுதானா உங்களோட கண்டென்ட்? ஆமா ஆமா அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். அப்பப்ப வந்து பேசுங்க. அண்ட் யாராவது வந்து இல்லங்க நீங்க ஓகே. பேசின டாபிக் எல்லாம் கிடையவே கிடையாது, ரிப்பீட்டடா பேசினுக்கிறீங்க, வேற ஏதாவது பாயிண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா மேல வந்து தாராளமா பேசலாம். வினோத்தா வினீதா? வினீத், நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த கார் மேலதான் கை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. மேல வந்து பேச மாட்டேங்கிறீங்க, என்ன கதை? ஓகே, நெக்ஸ்ட் யாருப்பா? யாரு ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ பேசலாம், என்ன கதை? தல கண்டினியூ பண்ணுங்க, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகி என்ன போயிட்டீங்க. என்ன சொல்ல வந்தேன்? எழுந்துருங்க. மறந்துருவேங்கய்யா. எல்லாரையும் வெளியே தூக்கி போடணும்னா இன்னைக்கு பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன்னு சொன்னீங்க. எல்லா கண்டென்ட்டுமே தான் எடுத்ததுமே நான் பேசிட்டேன், நீங்க ஜாயின் பண்ணது லேட்டு. இல்ல சொன்னேன் இப்படி டைவர்ட் ஆகி போயிட்டீங்களே, ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதுக்காக கேட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் லேட்டா தான் வந்தேன். சுதர்ஷன் நீங்க பேசுறீங்களா? பிரியாவும் வெயிட் பண்றாங்க. பிரியா சதீஷ், இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? பார்க்க மாட்டேன்டா. நான் வெறும் ட்வீட்ஸ் தான் ஏன்டா பார்த்துருக்கேன். நான் பாரு ஆர்மியில சேர்ந்துட்டேன் அண்ட் கானா வினோத் ஆர்மியில சேர்ந்துட்டேன். அது எனக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கு. நைஸ், சபாஷ், சரியான போட்டி. பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. நேத்துல இருந்து பாருவோட எடிட்ஸ், அந்த கத்துறது, அப்புறம் கானா வினோத்தோட அந்த இது எல்லாமே பயங்கரமா போயிட்டு ஐயோ இருக்கு. சிரிச்சு ட்விட்டர்ல எல்லாரும் என்னால நைட்டு முடியல. நான் வந்து பாருங்க அந்த சீன் முடிஞ்சிருச்சு, நான் பாட்டுக்கு சிரிக்கிறேன். யாராவது சுத்திலாம் என்ன பார்த்தாங்கன்னா இது ஒரு பைத்தியம், முழு மென்டலா மாறிடுச்சு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு சீரியஸா. இதுல வேற இல்லப்பா சத்தியம் பண்ண முடியாதுப்பா, என் குலதெய்வத்துக்கு ஆகாதுப்பா அப்படின்றதெல்லாம் வந்து பிளாஸ்ட். இல்ல நீங்க வாட்டர்மெலனை தனியா விடுங்க. பட் தட் கை அதர் கை ரைட், ஹி இஸ் அன்இன்டென்ஷனலி ஃபனி. அது இந்த ரெண்டு காம்போவை போட்டு விட்டா ஹி கேன் கண்ட்ரோல் வாட்டர்மெலன். அப்படியே ஒரு இருக்கிறனாலதாங்க வினோத் பண்ணி. நீங்க வினோத்தோட ஃபர்ஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் எதுக்குடா வீட்டுக்குள்ள இருக்க, செவிலே அடிச்சிருவேன், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாப்ல. லிட்டரலா he is also so annoying தான். இந்த ஒரு 2 days சரியான இடத்துல வந்து கொஞ்சம் அவர் வந்து பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்றாரு. இந்த சாப்பாட்டு விஷயம் எல்லாம் நீங்க தான் எபிசோடே பாக்கலையே. சாப்பாட்டு விஷயம் இது கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாவே கோவம் வந்துருது சபரிக்கு. இப்போ சபரி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து அது ஐ கீப் மை ரிசர்வேஷன்ஸ் ரைட். ஸோ எனக்கு அந்த சபரி, இந்த கனி, அவங்க எல்லாம் எனக்கு அந்த கெமி, அவங்களெல்லாம் எனக்கு வந்து ஐ கெட் லாட் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ். See, Paru is doing intentionally negative things and she's openly attacking. That's better than these people, இல்ல hiding behind the mask and then ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய கைண்ட் ஹார்ட்டட் சோல், அந்த மாதிரி நான் வந்து ஃபுட் கொடுக்குறேன் எல்லாருக்கும். நான் வந்து இப்போ எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் மைண்ட்ல வச்சு நான் வந்து எனக்கு ஃபுட் எல்லாம் அளவு ப்ரப்போர்ஷன் கொடுக்குறேன். நான் ஒரு அன்னபூர்ணி அந்த மாதிரி இப்போ மாஸ்க் போட்டு பண்றதுக்கு யூ கேன் பி ஓப்பன்லி சேயிங் தட் hey, I am like this, I'm irritating everybody so for the content, right? So that is better in a way, million times better than the rest of the folks, right, who are hiding behind the mask. அதனால தான் சொல்றேன் நான். எனக்கு நீங்க வந்து ஆர்மில ஜாயின் பண்ணிட்டீங்க. பாரு ஆர்மி and கானா வினோத் only when he is funny. only when he is மத்தபடி நீங்க திவாகர் பக்கம் திரும்ப மாட்டீங்க. மாட்டவே மாட்டேன். Okay. And Kalaiarasan, see, I have a different opinion. See, Kalaiarasan observation skills வந்து he is registering in front of the camera. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவுச்ல வந்து இட்ஸ் ஃபேமஸ் இல்ல, அங்க உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் எல்லாருக்கும் போகும். இப்ப அவர் அங்க
வீட்டுக்குள்ளார இந்த பாயிண்ட் எடுத்து வச்சா ஆட்டத்தை கலைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இட்ஸ் குட் தட் ஹீஸ் ரெஜிஸ்டரிங் அப்பயும் அவுட் எங்க சைட். சபரி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறாப்லயே. ஆமா, ஏன்னா அவங்க வந்து பயங்கர ட்ரெயின்டு. இல்ல விஜய் டிவி வந்து பாருங்க ப்ரோமோவே இப்போ ஐசா அந்த ட்விட்டர் ப்ரோமோவே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சபரி அண்ட் தென் எஃப்ஜேவா ஹூ இஸ் தட் பர்சன் ஐ டோன்ட் நோ. எஃப்ஜேவோ ஏதோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, ஒரு பேத்தோஸ் மியூசிக். I'm concerned about you, so I only look up to you. இதுக்கு நீ வந்து நல்லா பண்ணணும்னு தான் எனக்கு கமருதீனா ஏதோ ஒன்று அந்த அந்த பையன் அவனுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னது கூட there was a background. So they are just they're showing like who they want to go bring them up இல்ல towards the top இன்னைக்கு 10 category. இல்லங்க இன்னைக்கு வந்து ஷோல ஃபுல்லா டேமேஜ் பண்ணது எஃப்ஜேவ, கைண்ட் ஆஃப் சபரிய. ஓகே, இன்னைக்கு ஷோ வந்து பூஸ்ட் அப் பண்ணது வந்து பாருக்கு பாசிட்டிவா தான் பூஸ்ட் அப் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சுவல் லைவ் எபிசோட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா பாரு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நான்சென்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அத கண்ணியமா கொண்டு போய் முடிச்சாங்க. ஓகேவா, கைண்ட் ஆஃப் அந்த பாரு சாரி கேட்டத ஒரு மாதிரி இதா கொண்டு போய் முடிச்சாங்க. ஆனா இன்பிட்வீன்ல பாரு என்னென்ன பண்ணுச்சுன்னு லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அங்க போய் உட்காந்துட்டு அந்த நூடுல் கேட்டதாகட்டும், அந்த விஷயத்துக்கு அதுக்கெல்லாம் அழுதுருச்சு, லிட்டரலா அழுதுருச்சு. அழுததெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடு, நானும் தான் சாப்பிடாம இருக்கேன், அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சோ தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் பாரு இன் அ பாசிட்டிவ் வே திஸ் வீக். பட் ஸ்டில் அடா நாங்க யோசிச்சுட்டே தேடிட்டே இருந்தோம்டா நீ எப்பதான் நல்லது பண்ணுவேன்னு. பரவாயில்ல, ஒரு வழியா இன்னைக்கு ஏதோ ஒரு 2 சீன்ல பண்ணிட்ட. இதுதான் காப்பாத்த முடியும். இதுக்கப்புறம் நீ ஏதாவது திரும்ப பண்ணினா உன் குலதெய்வமே வந்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி இன்னைக்கு பண்ணிட்டாங்க. இல்ல பட் குட் எனக்கு தான் இன்னவே இன்னைக்கு. இட் இஸ் பெட்டர் டாம். ஏன்னா இந்த கிரிஞ்ச் கான்டென்ட் இருக்குல்ல, இந்த இவங்க கொடுக்கறது, இந்த அரோரா, இந்த இவங்க எஃப்ஜே அண்ட் ஆதிரா இவங்கெல்லாம் கொடுக்குற கிரிஞ்ச் கான்டென்ட்டுக்கு எனக்கு பாருவோட கான்டென்ட்டே நான் பார்க்கல. இரிட்டேட்டிங் கான்டென்ட் இஸ் மச் மோர் பெட்டர் தென் Yeah, திஸ். இல்ல true, true. அட்லீஸ்ட் Agreed. குவாலிட்டியாவது இருக்கு. இது ரொம்ப ஸ்டூப்பிங் டவுன் பிலோ த பெல்ட்டா இருக்கு. சிலதெல்லாம் பார்க்கவே முடியல. ஏங்க அந்த இவன் அசிங்கமா பேசுறாங்க. கம்ருதீன் லிட்டரலா உருண்டை he's spitting, போயோ he's போடா spitting, right? நீ He's நீ spitting on அமைதியா everybody. இருடா இப்படிலாம் பேசுறான். அப்படியே அத்தனை பேர் இருக்காங்க, 18 பேர் லைன்ல நிக்கிறாங்க, தூணு துப்புறான். ஒருத்தனுக்கு கூட கேள்வி கேட்கறதுக்கு இது இல்ல. they were not at அப்படி all ready to. Yeah. அது விஜேஎஸ் கேட்கணும். ஏன்னா விஜய் இஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹோம், ரைட்? ஹி இஸ் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யார் வெளியில போவாங்க, யார் நல்லா பண்றாங்க. இதே தான் சேம் டெம்ப்ளேட்டே எடுத்து பழைய டெம்ப்ளேட்டை தூசி தட்டி வீக்கெண்ட் எல்லாம் வந்து போரிங்கா ஆக்குறது வந்து விஜேஎஸ் தான். இந்த மாதிரி ஹேப்பனிங்ஸ் இன்சைட் த ஹவுஸ் அதை வந்து டார்கெட் பண்ணி இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் கோட் பண்ணிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு எல்லாரையும் அடிச்சா அப்போ எல்லாரும் விசில் பண்ணுவாங்க ஃபார் ஹிஸ் ஹோஸ்டிங். பட் உட்காந்துட்டு அந்த பழைய டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்துட்டு இவங்களை பிடிக்குமா, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா அப்படின்னு பண்ணா திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் பீப்புள் வில் ஜஸ்ட் ஒரு 2 வீக் அவங்களும் அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல, ஓ இதெல்லாம் கேட்கறதே இல்லை, ஸோ காமிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு they will just do what they want to do. பாப்போம் இந்த அதுதான் இந்த நடக்கும். வாரத்துல இந்த வாரத்துல தலைவன் எல்லா கேள்வியும் கரெக்டா மனப்பாடம் பண்ணி கேக்குறாரா இல்லையான்னு. அடுத்து யார் ஓகே டாம். பேசுறீங்களோ, தேங்க்ஸ் பிரியா. அடுத்து யார் பேசுறீங்களோ நீங்களே கை தூக்கிருங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து எனக்கு ஆர்டர் வைஸ் மறந்துருச்சு. அதனால வந்து நீங்களே உங்களுக்குள்ள இது பண்ணி பேசிக்கோங்க. யாருமே கை தூக்க மாட்டோம். லதாமா வந்துட்டாங்க. சொல்லுங்க டாம் நான் லதாமா. உங்களுக்கு இறங்குறேன் டாம், எனக்கு ஒரு கால் இருக்கு, ஓகே நான் ஓகே அட்டெண்ட் ஓகே ஓகே பண்ணணும். பிரியா. ஷூர் ஷூர் நான் ஷூர். அப்புறம் பை கேட்ச் அப் பண்றேன். ஓகே, யா டாக்கிங் நைஸ் ஷூர் ஷூர் டாக்கிங் டு ஷூர். யூ. பை. யா எஸ் எஸ் லதாமா சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் டாம் உட்காந்து அந்த 1 hour ஷோ ஃபுல்லா பார்த்தேன். அதுல சூப்பர். எனக்கு வந்து 2 விஷயம் தோணுச்சு. அதை உங்களை ஜஸ்ட் கேட்டுக்கலாம். அந்த சபரி அந்த சாப்பாடு போடும்போது அவன் அந்த அந்த வினோத் சொன்னது கரெக்டு தான். இந்த ஹோட்டல்ல எல்லாம் உள்ள ஆமா ஒரு பவுல்ல சும்மா அப்படி லூசா போட்டு மேல போடுற மாதிரி கொடுக்குறாரு. அது என்னது அது வந்து அப்புறம் அம்மா நேத்தே ம். இல்ல நீங்க நான் அதை அப்படியே உங்களுக்கு இல்ல அட்ரஸ் நான் சொல்லி பண்ணிடுறேன். முடிச்சிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு அந்த ஆக்சுவலா அந்த தம்பி நான் என்ன நினைச்சேன், ஓ கொஞ்சம் நல்லா விளையாடுவான் போல இருக்கு, கொஞ்சம் நீட்டா தான் இருக்கான் போல இருக்குன்னு. பட் அதுக்கப்புறமா தெரிஞ்சது ஹி இஸ் ஜஸ்ட் டாமினேட்டிங். பாவம் அன்வான்டா இந்த பாரு வந்து கொஞ்சம் சொர்ணாக்கா மாதிரி இருக்குதுன்னு தான் தோணுது. பட் ஆனா அவ அட்லீஸ்ட் ஆமா நான் இப்படித்தானாவது அட்லீஸ்ட் நான் இப்படித்தானே எல்லாருக்கும் உண்மையா அவ சண்டை போடுறா, ரூடா பேசுறா, கலாட்டா பண்றா, எல்லா வேலையும் பண்றா. அதை ஓப்பனா பண்ணிடுறாள். நான் அப்படிதான் இப்படிதான் நானு இப்படிதான் ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. லோ லெவல் அந்த கேம் ஷோலெல்லாம் ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு டிவியில ஒரு ஷோ பார்க்குற ஃபீலிங்கே இல்லாத மாதிரி தான் இருந்தது.
பட் அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ் ஐ அம் வெரி பேட் மீன்ஸ் ஐ அம் வெரி பேட் அப்படின்னு காட்டுறா. கன்னிங்கா இல்லாத மாரி. இந்த கனி என்னது அசிங்கமா இந்த சாக்லேட் எல்லாம் பொம்மைக்குள்ள போட்டு ஒளிச்சு, ஒரு மாரி இது ரொம்ப அந்த ஒரு இமேஜே அவளோட இமேஜே அதுல ஸ்பாயில் ஆன மாரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப இந்த நம்ம படிக்கும்போது ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்லலாம் இருக்கும்ல. அந்த சி கிளாஸ்லயேக்கும் ஒண்ணு புவர் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிளாஸ்ல படிச்ச பசங்க மாரி எல்லாத்தையும் இந்த செக்ஷன்ல போட்ட மாரி இந்த தடவ பிக் பாஸ் இருக்குது. வெரி டர்ட்டியா இருக்குது. இத 1 ஹவர் இன்னைக்கு நான் பார்த்ததே, ஏதோ நீங்கலாம் ஏதோ ஹவர் கணக்கா பேசுறதுக்கு பேசுறீங்களே! நம்மளும் ஏதாவது இன்னைக்கு பார்க்கலான்னு நெனச்சு இது பார்த்தேன். இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. இதுதான் தவறான செயல். பார்த்தீங்களா? ம். பார்த்துட்டு வந்து பேசுனீங்களா? ஐய்யய்யோ! இந்த பொண்ணுங்கலாம் பாவம். இவங்க வந்து ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க. இதுதான் தவறான செயல். ஏன் நீங்க இப்ப கனி மாரி பண்றீங்க லதாம்மா? என்னடா ஒய் யூ இது ஆர் டூயிங் வம்பா லைக் போச்சு. கனி நவ்? நீங்கலாம் இவ்ளோ இல்ல, இல்ல. சீரியஸா அதுதான் டெய்லியும் வந்து இந்த ஒரு டயலாக் டெம்ப்ளேட்ட கரெக்ட்டா போட்டுறீங்கல்ல. சரி இருங்க. இப்ப வந்து நீங்க சொன்ன இதுக்கு வரேன் நானு. இரு, 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 இது இரு, இரு, இன்னைக்கு இரு. கிடையாது. இரு, இரு. நீ சொன்னது விட்டுருக்கட்டும். இவ்ளோ விஷயத்த நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இல்ல, இல்ல. நீ லாஸ்ட்டா சொன்னது. நான் உண்மையாவே நீங்கலாம் சீரியஸா இவ்ளோ பேசுறீங்களே, நம்மளும் இத ஒரு தடவையாவது சின்சியரா பார்த்துட்டு பேசணும்னு சொன்னேன். அதுக்கு தான் பார்த்தேன். அவ்வளோதான். வெரி குட். ம். ஃபேன்டாஸ்டிக். ம். அப்ரிஷியேட் யுவர் டைம் அண்ட் எஃபோர்ட் ஃபார் வாட்சிங் த பிக் பாஸ் ஷோ 1 ஹவர். பட் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ பத்தி தான் இன்னைக்கு நாங்க கழுவி ஊத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆதிரை அண்ட் கனி. ஓகே. கனி இப்ப நீங்க இவர பத்தி கேட்டீங்கல்ல. அவர் பேர் என்ன? ஒரு நம்ம சாரி டு தலைவரு. இன்டரப்ட். ஆதிரிய நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவர் அசிங்கமா மடியில படுத்துக்கு நல்லா அசிங்கமா அந்த காஸ்டியூம் எல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். காஸ்டியூம்க்குலாம் குறை சொல்லக்கூடாது. காஸ்டியூம் காஸ்டியூம் யாரு வேணா இல்லம்மா. எந்த அவ மாரி வந்து காஸ்டியூம் ஒரு வேணா பையன் போடலாம். மடியில எல்லாம் உட்காந்துக்கின்னு ஏதோ பண்ணினது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால நான் கேன்சல் ஓகே. பண்ணிட்டேன். ஓகே. நைஸ். Again, I appreciate your effort and time to talk about Adirai at this place. ஓகே. கமிங் டு சபரி. இந்த பாயிண்ட்ட நேத்தே வந்து திவாகர் அட்ரஸ் பண்ணிட்டாரு. திவாகர் சொல்லும்பொழுது அப்படியே ஷட் பண்ணிட்டாங்க. ஆனா திவாகர் சொன்னது 100% கரெக்ட். நேத்து வந்து 3 பவுல் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு டைம் திவாகருக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுதும் அந்த 1/2 கப்பு 1/4 கப்பு இருக்குல்ல, 1/4 கப்ல வச்சு அந்த மேல ஹோட்டல்ல ஏமாத்தி கொடுப்பாங்கல்ல, எக்ஸாக்ட்டா அதே பண்ணி கொடுத்தாங்க. திவாகர் அப்பயே கொஸ்டின் பண்ணிட்டாரு. அப்பா சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கப் கொடுக்கும்போது நல்ல சாப்பாடு வச்சு கொடுங்க. பத்த மாட்டேங்குது. அடுத்த கப் நீங்க எத்தனை கப் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு கப்ல வச்சு கொடுக்கணும்? அதான பாயிண்டா சொல்றாங்க. எத்தன கப் வேணா வாங்கிக்கலாம். எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம்னு நீ சொல்ற. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உனக்கு வந்து அங்க கிராசரி எல்லாமே இருக்கு அப்படின்றப்ப, எதுக்கு நீ அளவு வச்சு குடுக்குற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நேத்து திவாகர் கேட்டப்ப லிட்டரலா அப்படியே ஷட் பண்ணிட்டாங்க. ஓகே. பட் திவாகர் அவர் பேச வேண்டிய எல்லா பாயிண்ட்டும் கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வினோத் அத கேட்கும் பொழுதுமே எகைன் சபரி அத கட் பண்ணிட்டாரு. சோ வினோத் சொன்னது வந்து 100% கரெக்ட் தான். வாட் ஹி செட் வாஸ் 100% கரெக்ட். பட் சபரிக்கு வந்து என்னன்னா எல்லா பிக் பாஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே சாப்பாட்டு விஷயத்துல சண்டை வரும். கரெக்ட்டா? அதுல வந்து யாரு தப்பு, யாரு ரைட் அப்படின்ற அந்த டாக்குக்குள்ள வந்து மக்கள் ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த காரணத்தினால இவர் வந்து அத அப்படியே எல்லாத்தையுமே சொல்லவே விடாம கட் பண்றாரு. நான் அப்படி பண்ணிட்டேன்னு நீ நினைக்காத. நீ அப்படி பண்ணிட்டேன்னு நான் சொல்லல. பட் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றத சொல்றோம். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் தட் அக்செப்டன்ஸ் டு லிசன் டு அதர்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே கிடையாது. சாப்பாட்டு விஷயத்துல எங்க அம்மா இத பத்தி எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஏன் உனக்கு மட்டும் தான் அம்மா வெளில இருக்காங்களா? மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஐயோ! வீட்ல நல்லா சாப்பிடுவாங்களே பசங்க அங்க போய் சம்பளம் சாரி வாங்குறாங்கன்னு நினைக்க டாம். மாட்டாங்களா? அந்த வினோத் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ட்டாரு. இது வந்து இதுல என்ன தப்பு இருக்கு பாருங்க. இது ஒரு கப்ல ஏதாவது நியாயம் இல்லாம அத இருக்கா புரிஞ்சுக்கல. அப்படின்னு. அத வந்து லைவ்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, சபரி சுத்தமா அத புரிஞ்சுக்கவே இல்ல. ஓ! அப்படியே வந்து அந்த அந்த கான்டெக்ஸ்டயே சபரி மாத்தி விட்டுட்டு, என்ன போய் இப்படி சொல்றாங்க, வேணும்னே பண்றாங்க அப்படின்ற மாரி அவர் அத திருப்பி விட்டாரு. அதுக்கு தான் நான் சொல்றேன், சபரி மேல தான் அதுல தப்பு இருக்கு. வினோத் மேல தப்பு கிடையாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். கனி வந்து அந்த விஷயத்துல மட்டும் கிடையாது. ஷி வாஸ் லிட்டரலி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, லாஸ்ட் வீக்கெண்ட்ல கனிக்கு கிளாப் வந்துருச்சு. வென் ஷி ஸ்போக் அகெயின்ஸ்ட் பார்வதி. சோ அவங்க இத வந்து அம்மா நீங்க ஒரே ஒரு செகண்ட் மியூட் போடுங்களேன். என் வாய்ஸ் எனக்கே கேக்குது. கேவலமா இருக்குது. தேங்க்ஸ்மா. ஓகே. சோ கனி வந்து சரி போன வாரம் வந்து பார்வதி பேசும்போது நம்ம கிளாப் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அத அட்வான்டேஜா எடுத்து பிளஸ் பார்வதிக்கு எகெயின்ஸ்டா எல்லாருமே இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் தெரியாமயே வந்து அவங்க தப்பு பண்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு இன்சிடென்ட் தான் சொன்னீங்க. அந்த சாக்லேட் இதெல்லாம் ஒளி வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பட் இஃப் யூ வுட் ஹவ் வாட்ச் த லைவ்
எஃப்ஜே வந்து நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாரு. நீ எல்லாம் பொம்பளையே இல்லடி. அது ஒன்னார் எபிசோட்லயே போட்டாங்க. பார்வதிய நீ எல்லாம் பொம்பளையே இல்லடின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது அவருதான். அதுக்கடுத்து தான் வந்து நீ உன்னோட ஆம்பளை இதை வந்து காட்டுற அப்படின்னு பார்வதி சொல்லியிருப்பாங்க. தென் இன் ரிகார்ட்ஸ் வித் என்னோட பிரைவேட் பார்ட்ஸை நீ புடிச்ச அப்படின்னு ரொம்ப தமிழ்ல கொச்சையா அசிங்கமா சொல்லியிருப்பாப்ல லைவ்ல. அதையுமே இங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒன்னார் எபிசோட்ல போடும்பொழுது அதுக்கு பீப் போட்டாங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் கனி என்ன சொல்றாங்கன்னா, அவ பேர் எப்படி கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நீ கண்ட்ரோல்டா இருக்கணும். நீ எங்களுக்கு முக்கியம் அப்படின்னும் போது புரியல. என்ன மாரல் இத வந்து நீங்க சொல்லிக் குடுக்குற? நீ என்ன பண்ணிருந்தாலும் சரி, பார்வதி எனக்கு பிடிக்கவே இல்லனாலும் சரி, நீ பேசுனது தப்பு. என்னானாலும் நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் கரெக்ட். நீ வந்து ஐயோ அவ பேர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன இதை நீ பண்றேன்னு எனக்கு தெரியல. ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் இன் ஹர் இந்த பர்டிகுலர் சினாரியோ. அவங்க வந்து ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஹெட்டா வந்து சபரியும் கனியும் இருக்காங்க. மத்த எல்லாமே வந்து அவங்க சொல்றதை கேட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒருத்தருமே ஏதோ பண்றாங்கன்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி தெரியுது. Something they are doing when it comes to Vinod, Vijay Parvati, Divakar, even Ramya Jo I'm talking about. Subiksha, she is placing valid points. அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆதிரை again இந்த பக்கம் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்துட்டு அவங்களுக்கு சாதகமா விளையாடுறாங்க. இது கேம் தானே. ஆல்ரெடி அங்க 17 பேர் இருக்காங்க, சாரி 13 பேர் இருக்காங்க. இங்க நீங்க கம்மி பேர் தான் இருக்கீங்க அப்படின்றப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டியா இருக்குல்ல. அப்ப நீ உன் டீமுக்கு தானே விளையாடணும். சபரிய வந்து நம்ம கலையரசனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சபரிய பிடிக்கவே இல்லைன்னா கூட he is playing for the team. He is not supporting விஜய் பார்வதி because of she is his friend அப்படின்றது அவர் பண்ணல. அப்ப ஆளானப்பட்ட கலையரசனே சபரியை கழுவி ஊத்தினாலுமே he is supporting the team. ஆனா ஆதிரை என்ன பண்றாங்கன்னா எல்லா டைம் போய் எஃப்ஜேவோட இதை எடுத்து எஃப்ஜே சேவ் பண்றாங்களாம். அப்பதானே உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. அண்ணாயிங் தாமா. நம்ம ஆக்சுவலி ஓகே. போதுமான அளவுக்கு பேசிட்டோம். பட் இன்னும் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து காயினோட இன்னொரு சைடு வந்து திருப்பப்பட்டுச்சு இன்னையோட எபிசோட்ல. சோ நல்லவங்களா கெட்டவங்களா ஆயிட்டாங்க, கெட்டவங்களா நல்லவங்களா மாறிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு தோணுது. ம்ஹும். இப்போ இந்த அந்த அந்த பையன் பேர் என்ன? அந்த சண்டை போட்டானே, அந்த எல்லாம் ஏதோ சம்திங் அந்த கோச்சிட்டெல்லாம் போனானே, அந்த எஃப்ஜேவா அவன்? அந்த பையன் ஆக்சுவலி வாட் இஸ் ஹி? அவனுக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு இந்த ஒரு யங் ஒரு 24, 25 வயசு இருக்குமா அவனுக்கு? ம். அவன் பாருக்கு மினிமம் ஒரு 30யாவது 28 to 30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு பாருக்கும் கம்மி வயசு தான். பாருக்கும் கம்மி பாருக்கு வயசு சரி தான். ஓகே. ஷீ இஸ் நாட் 30. கம்மியா ம். see I think she is little bit ஏதோ பண்ணிட்டு இருக்கா. வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நானு. பட் ஏதோ பண்ணியிருக்கா. அவனுக்கு வந்து தெரியலையா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருக்கலாம். நம்ம கொஞ்சம் தவறான வார்த்தைகளை பேசி ரொம்ப அம்மா டர்ட்டியா அது பேசணும்னா பாருன்னே நீங்க போகாதீங்கம்மா. ம், சாச்சனாவோட வயசு என்ன? 18 வயசா? சாச்சனா ம். கிட்ட அவர் இது பண்ணியிருந்தாலும் தப்புதான். இல்ல அவருக்கு அறிவு நீ இல்ல. வந்து மேபி சொல்லிட்ட. இஸ் எனக்கு திங்கிங் அவன் பேசுறது புரிஞ்சுது. நோ அத நோ. நான் இப்ப வெளியில ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா நான் அதை அப்படிதான் பாக்குறேன். கம்மி வயசு, அதுக்கேத்த மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிளஸ் ஹி இஸ் ஃபீலிங் தட் எனக்கு இவங்க கூட எல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப ஹிப்ஹாப் ஆதி அவர் உள்ள வரும்போதே வந்து ட்வீட் போட்டிருந்தாப்ல, கரெக்டா? சப்போர்ட் திஸ் கை அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாப்ல. அப்ப வந்து என்ன நீ ஷோ பண்ற? உள்ள போய் வந்து ஆதியோடைய பாடல்கள்லாம் பாடுற. அப்ப ஆதியோட ஃபேன்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது அங்க அர்த்தம். கரெக்ட்டா? ஆனா இவரு என்ன ஆமா. சொல்றாருன்னா, தெரியாத ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நான் பாடி அதெல்லாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் சம்திங் இன் ரிகார்ட்ஸ் வித் ஃபேவரட்டிசம் ஆர் சம்திங். அதத்தான் நீ பண்ற. ஓகே, அப்படிதான் நான் அத பார்க்கிறேன். அந்த பையனுக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். 18 பிளஸ் அதான் கண்டென்ட்ட பாவமா தான் இருந்தது. பேசுறதாகட்டும், எனக்கு தேவையில்லாத பாவமா தான் வார்த்தைகள். இருந்தது. அந்த ம்ஹ்ஹ்ம். பசங்களெல்லாம் பார்க்கும்போது, அவன் ரொம்ப டர்ட்டியா அப்படியே அந்த வேர்டெல்லாம் நீ சொல்லிட்ட. அவன் வந்து பின்னாடி இருந்து கீழ இருந்து கைவிட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது, என்னடா இது? அட்லீஸ்ட் கனி மெச்சூர்டா வந்து அது தப்புடா அப்படி சொல்லிடாதடா. இது பப்ளிக் பிளேஸ். அது மாதிரிலாம் பேச அந்த மாதிரி எந்த பொண்ணும் பண்ண மாட்டான்னு ஒரு பொண்ணுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். யா இது வந்துமா இதுல இன்னொரு ப்ராப்ளமுமே இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல அவரு வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அத ஸ்ட்ராங்கா விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அடுத்த வாரம் வாயை திறந்திருக்க மாட்டான். ஓகே, பார்வதி அழுதாங்களா? எல்லாருமே சேர்ந்து அவங்க கிட்டயே வந்து சொல்லும் பொழுது ஒரு மாதிரி அழுந்து அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்தாங்களா? அரோரா உட்கார்ந்தாங்களா? அந்த மாதிரி வந்து கம்ருதீனுக்கும் நடக்கல, எஃப்ஜேக்கும் நடக்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீக் அவங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அத விஜய் சேதுபதி ஒழுங்கா அட்ரஸ் பண்ணல. இன்கேஸ் அவர் அத ஃபர்ஸ்ட் வீக்ல ஒழுங்கா அட்ரஸ் பண்ணி நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓரமா உட்காடு அப்படின்ற அளவுக்கு அவர் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டீசெண்டா பிஹேவ் பண்ணிருப்பாங்க.
இப்ப கம்ருதீனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆமா போடான்னு சொன்னோம், மென்டல்னு சொன்னோம், லூசுன்னு சொன்னோம், பார்த்து பேசுங்க, புடிச்சு அவன புடிச்சு இழுத்து தள்ளி விட்டோம். அதுக்குமே அவர் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்றத ஹி இஸ் கன்சிடரிங் அண்ட் ஹி இஸ் திங்கிங் தட் அத நார்மலைஸ் பண்றாரு. ஏ உருண்டை, ஏ சொட்ட, உனக்கு கால் ஊனம்டா அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா எல்லாமே ஞாபகம் அவர் இருக்காட்டா நார்மலைஸ் பண்றாரு. நமக்கு மாயா சொல்லுங்க. சீசன்ல நிக்சன் வந்து ஒரு வேர்டு சொன்னதுக்கு கமலி எப்படி புடிச்சு சும்மா சர்ரு சர்வன்னு சாரி சாரி கேட்க வச்சாரு. சாரி சாரி கேட்க கேட்க வச்சது வச்சாரு. மட்டும் இல்ல Yeah. அப்புறமா அவர் யாரு அந்த தினேஷ் ஏதோ தவுல்த்துன்னு சொன்னதுக்கு புடிச்சு எப்படி எல்லாம் பேசினாரு. தப்பு பண்ண ம்ஹும். எல்லாரையுமே கார்னர் எப்படி திட்ட வச்சாருல்ல. மாயாவெல்லாம் கூட டர்ட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணதுக்கெல்லாம் எப்படி பேசினாரு. இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவ்ளோ மோசமா பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் பட் வந்து இது ஒரு கேக்குறது இல்ல. ட்விட்டர்ல எல்லாம் போடலாம்ல டாம். இது மாதிரி போட்டு இது மாதிரி டர்ட்டி வேர்ட்ஸ். அம்மா ஐயோ, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல. பெலுவின் கொஞ்சம் சொல்லுங்க லதாமா கிட்ட. சரி இருங்க, நம்ம ட்வீட் போடுவோம். விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதிக்கு இன்பாக்ஸ் பண்றோம் எல்லாருமே. ஓகே, அடுத்து பேச வைக்கலாம். எஸ் எஸ் ஹாசன், ஹாசன் ஐயா பேசுங்க. ஒரே நிமிஷம். அடுத்து ஹரி பேசு. சொல்லுங்க சுதர்ஷன். ஒரே ஒரு விஷயம் தான், ஒண்ணும் இல்ல. இன்பாக்ஸ் பாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ஒரு மேட்சா தான் இருக்கு. அரோராவை நம்ம ஒரு வாரம் வந்து தப்பா கணக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, சரி சரி, நான் பாக்குறேங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க ஹாசன். ஹாய் ஹாசன், எப்படி இருக்கீங்க? Yeah, good Tom. Long time. லாங் ரொம்ப டைம் ஹாப்பியா நோசியா? இருக்கும். என்னங்கய்யா ஹாப்பி? 8 நாள் கண்டென்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐயா ஒருத்தருக்கு ஏதோ இல்ல திவாகர் இல்ல தான் கொடுத்திருந்தாரு. இல்ல, நான் அதான் சொல்ல வந்தேன். 8 நாளா கண்டென்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு மட்டும் என்ன கண்டென்ட் இருக்குன்னு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க நேத்து லைவ் பாக்கலையா? வாழ்க்கை அதான் நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். மேபி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சு சொல்லுங்க. இல்ல பிடிக்கலையா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? டாம் நாட்டாம் நம்ம வந்து போன வருஷம்லாம் ஒரு 4 டாஸ்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதவே கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட். என்ன அப்போ வரலாற்றிலே கேவலமான டாஸ்க்கு இது. இது வந்து நான் எங்கன்னு போய் முட்டிக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு டாஸ்க இந்த பிக் பாஸ் சீசன்லயே நான் வந்து பார்த்ததே கிடையாது இவ்வளவு கேவலமா. முதல் நாளே நம்ம ஜாக்லினும் மஞ்சரியும் அன்ஷிதாவும் முதல் நாளே ஃபயரை கிளப்பி விட்டுருப்பாங்க. இதே டாஸ்க முடிய நேரத்துல என் தலைவன் பச்சை தமிழன் சிவகுமார் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாரு. மஞ்சரிய வேற மாதிரி பண்ணிருப்பாரு. என்ன டாஸ்க் விளாடுறானுங்க அவங்க. இதுல எஃப்ஜே ஒரு மாதிரி பேசுறான். இது வந்து எனக்கு என்னன்னா ஒரு சீசன் 8 வரைக்குமே ஒரு ஒரு பவுண்டரி இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஷோலயே. இது பேசலாம், இது பேசணும், இது பேசலாம், இதுதான் பேசணும் அண்ட் இதுதான் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி செட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இது ரொம்ப ஒரு மாதிரி புதுசா இருக்கு. அண்ட் இது எனக்கு செட் ஆகல. ஐ மீன் சில விஷயங்கள் அதை எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி நான் அதை உங்களுக்கு செட் ஆகாதனால இப்ப இந்த சீசன் நீங்க பார்க்க போறது இல்ல, அப்படிதானே சார்? வேற வழி இல்லையே, நான் பார்க்க அந்த 9:30 மணி ஆச்சுன்னா கை நடுக்கம் எடுத்துக்குது. ரிமோட் ஆட்டோமேட்டிக்கா. ஏங்க வீட்டுல பச்சை பச்சையா கேக்குறானுங்க, ஏன்டா டேய் இது ஏன்டா காலையில எங்களை டிவி பார்க்க விடாம நீ லைவ் போட்டு பார்த்து உசுர வாங்குற அப்படின்றாங்க. அதனால ஆமா. சரி, இன்னைக்கு உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க. கருத்து இந்த சென்ஸ் யாரு பண்ணது தப்பு, யாரு பண்ணது ரைட்? பிகாஸ் we have discussed enough already. ஜனனி ரவி ஒரே ஒரு நிமிஷம், உங்க ஸ்பீக்கர்ல இருந்து கீழே போட்டுச்சா இல்லையான்னு தெரியல. உங்களை ஆட் பண்றேன். அவர் பேசுனதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கண்டென்ட் பெருசா எதுவும் இல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நானு. ஐ மீன் இன்னைக்கு எனக்கு எம்எஸ் அட்டாம் உங்களுடைய வியூ தான் எனக்குமே. இன்னைக்கு வந்து என்னதான் விஜே பாரு வந்து நிறைய வந்து விஷயம் பேசுறாங்க, கசகசன்னு பேசுறாங்க, காது வலிச்சாலும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகலனாலும் ஷீஸ் அதாவது எப்படி சொல்றாங்க, ஆமா நான் இதுதான் அது பாகுபலியில அந்த சிலையவே தூக்கி நிறுத்துற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல அதுவும் உள்ள பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு கனி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னே அவங்க வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
எங்கேயாவது நம்ம வந்து கிடைக்கிற இடத்துல பேசி ஆகணும், எதையாவது பேசி ஆகணும்னு சொல்லி கனி பேசுறாங்க. இதுல ம். வந்து ஃபாதர்லி ஃபீல் கொடுக்குறாரா நம்ம சபரி. சப்பா எரிச்சலா வருதுங்க. என்ன சபரி ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரியே அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணா கூட ஓரளவுக்கு ஓகேடா, பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிக்கடான்னு சொல்லலாம். இதுல யாருக்குமே நம்ம வந்து ஒரு டேக்கை எடுக்க முடியலங்க. அரோராலாம் போன வாரம் சரி அங்கங்க பேசினாங்களே, இவங்க வந்து அடுத்த வாரம் நல்லா கொஞ்சம் புஸ்ட் அவுட் ஆவாங்க அப்படின்லாம் நினைச்சேன். இந்த வாரம் அதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் ஆதிரையும் நினைச்சேன். ஆதிரை முடிஞ்சு என்ன எஃப்ஜே. ஆதிரைக்கு வந்து நான் சுபம் போட்டேன் நேத்தே. ஏன்னா அதான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு ஒரு ட்ரிபிள் எலிமினேஷன், டியூவல் எலிமினேஷன் இதையாவது ஒண்ணு கொடுத்து இந்த 3 பேர்த்து எடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வைல்டு கார்டை கொஞ்சம் ஏதாவது அர்த்தமுள்ள ஆட்களா உள்ள அமைச்சு விட்டாங்கன்னா ஏங்க, இவனுங்க டாஸ்கவே ஒழுங்கா புரிஞ்சு விளையாட மாட்டாங்களே. அதுவே வந்து என்ன சொல்றது, நான் வந்து ரொம்ப கம்முருக்கு எஃப்ஜே இவனுங்கெல்லாம் வச்சுட்டு இந்த இந்த ஷோவை நடத்துறதே ஒரு முட்டாள்தனமா எனக்கு தோணுது. கரெக்ட். விடு, என்னுடைய ஆதங்கமும் புலம்பலும் இப்படியே போகட்டும். ஓகே, அப்பப்போ ஏய், வந்து பேசுங்க நாங்கெல்லாம் ஹசன். நாங்கள் அதுதான் சொல்றேன், நாங்கெல்லாம் வந்து போன சீசன்ல எந்த அளவுக்கு கட்டத்தோட வெறியோட இருந்தோம், இந்த சண்டை சீசனுமே குறை சண்டை சொன்னோம். இல்ல எங்க அந்த சீசனுமே குறை சொன்னாங்க. கரெக்ட். என் ஃபர்ஸ்ட் தங்கங்க. 50 போரு, ஃபர்ஸ்ட் 50 நாள் ஆமா. போருன்னு சொல்லி கழுவி ஊத்தி டெய்லியும் உட்காந்து பட்டிமன்றம் போட்டுப்பா அப்படி இருந்துச்சு. ஆ, கரெக்ட். தங்குங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம், அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தங்குங்க. தங்க தட்டுல தாங்கலாம் இவங்கள பார்க்கும்போது. இல்ல சரி இருங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நான் ஹசன் பாய். சாரி, ஏன் மன்னித்து வாங்க. விடுங்கள் ஹரிசங்கர் அண்ட் ஜனனி. ஃபர்ஸ்ட் ஹரிசங்கர் பேசுறோம், அடுத்து ஜனனி பேசுங்க. பிகாஸ் ஹரிசங்கர் ஆல்ரெடி வந்துட்டாப்ல, வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு கீழே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானுங்கய்யா? ஹாய். இல்ல இங்க கட் ஆயிடுச்சு லைன் திடீர்னு. அப்படியா? சரி 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 சரி, திரும்ப ரெக்வஸ்ட் கொடுங்க, இல்ல அக்செப்ட். ஏன்னா பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. எங்கால வேற நம்ம தயால் வந்து எடுத்துக்கிட்டா அதிக நேரம். தயால் இங்க என்னோட லதாமா கருத்து போற என்னன்னா, போக்குல போற போக்குல வைல்ட் கார்டு என்ட்ரி டாவும் லதாமா அடி இடி மாதிரி விழும். எஸ் ஹரி, கண்டிப்பா என்னோட பண்ணுங்க. கருத்து இந்த சீசன்